வணக்கம் நண்பர்களே. இது திருமணம் நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு 4 பேருக்கு இந்த நாவலை கொண்டு செல்ல உதவும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் காலையிலேயே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. சென்னை நகரின் மிக பிரபலமான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்ந்த அந்த நிறுவனத்தை உருவாக்கியவன் பல்லவன். 6 அடி உயரம், மாநிறம், படிக்கட்டு தேகம், கம்பீரமான தோற்றம், வசீகரமான பார்வை, முதல் சந்திப்பிலேயே யாரையும் ஈர்க்கும் ஆளுமை கொண்டவன். ஆனால் அவனுடைய உண்மையான பலம் தோற்றத்தில் இல்லை. எந்த அளவுக்கு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அதை குறைவில்லாமல் திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்தும் திறமையில்தான் இருந்தது. அவனது நிறுவனத்தில் 200க்கும் மேற்பட்ட நிரந்தர ஊழியர்கள் பணியாற்றினார்கள். அத்தோடு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தேவையான நூற்றுக்கணக்கான தற்காலிக பணியாளர்களும், அலங்கார கலைஞர்களும், லைட்டிங் மற்றும் சவுண்ட் குழுக்கள், சமையல் குழுக்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் என்று ஒரு பெரிய அமைப்பையே ஒரே கட்டுப்பாட்டில் இயக்கி வந்தான் பல்லவன். சென்னையில் நடைபெறும் தொழிலதிபர்களின் பிரம்மாண்ட விழாக்கள், முன்னணி சினிமா நடிகர் நடிகைகளின் திருமணங்கள், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், திரைப்பட வெற்றி விழாக்கள், நிறுவனங்களின் தொடக்க விழாக்கள், அரசியல் மற்றும் கார்ப்பரேட் நிகழ்ச்சிகள் என்று எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரே முதலில் பரிந்துரைக்கப்படும். அந்த அளவுக்கு அந்த நிறுவனம் தனக்கென ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருந்தது. செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை, நிகழ்ச்சி குறைவில்லாமல் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் முதல் தேர்வாக இருந்தது அந்த நிறுவனம். அந்த நம்பிக்கையை பல ஆண்டுகளாக சற்றும் சிதையாமல் காப்பாற்றி வந்தவன்தான் பல்லவன். அந்த மாலை சென்னை நகரின் 5 நட்சத்திர ஹோட்டல் விழாக்கோலம் பூண்டிருந்தது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகை ஒருவரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இவன் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் முழு பொறுப்பாக ஏற்றிருந்தது. நுழைவாயிலில் இருந்து மேடை வரை மலர் அலங்காரங்களும் வண்ண விளக்குகளும் கண்களை கவர்ந்தன. திரையுலக பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசியல் முக்கியஸ்தர்கள் என்று அழைப்பிதழ் பெற்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வருகை தந்து கொண்டிருந்தனர். அரங்கின் எந்த மூலையிலும் சிறு குறை கூட தெரியாதபடி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டிருந்தான் பல்லவன். கையில் வாக்கி டாக்கியுடன் எங்கேயாவது அலங்காரத்தில் சிறு மாற்றம் தேவைப்பட்டா கூட உடனே சொல்லிடுவான். விருந்தினர்களை வரவேற்கும் பணியாளர்களின் அணிவகுப்பை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அடுத்த நொடியே மேடையில் ஒலிக்கும் இசையின் அளவையும் கவனிப்பான். நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து முடியும் வரை ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் இயங்கிய அவனது ஒருங்கிணைப்பு திறமையை பார்த்து வந்திருந்த பல தொழிலதிபர்களும் ஆச்சரியத்தோடு பேசி கொண்டிருந்தார்கள். பிறந்தநாள் கொண்டாட்டம் இனிதே நிறைவடைந்ததும் நடிகை நேரில் வந்து பல்லவனுக்கும் அவனது குழுவினருக்கும் நன்றி தெரிவித்தாள். அதன்பின் விருந்தினர்கள் ஒவ்வொருவராக விடைபெற்று செல்லும் நேரத்தில் தொழிலதிபர் ராகவேந்தர் அவன் அருகே வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, உங்கள் நிறுவனத்தை பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று நேரில் பார்த்த பிறகுதான் அந்த பெயருக்கு காரணம் புரிகிறது. அடுத்த மாதம் என் மகளுக்கு திருமணம். அந்த திருமணத்தின் முழு பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்க வேண்டும் என்று கூறி தனது வருகை அட்டையை அவனிடம் கொடுத்தார். பல்லவனும் மரியாதையோடு அதை வாங்கி கொண்டு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் தங்கள் நிறுவனம் கவனித்து கொள்ளும் என்று உறுதியளித்தான். மறுநாள் காலை வழக்கம் போல அலுவலகத்தில் அவசரமாக இருந்த வேலைகளை தனது மூத்த உதவியாளரிடம் ஒப்படைத்துவிட்டு தேவையான நிகழ்ச்சி ஃபைல்கள் அடங்கிய லேப்டாப் பையை தோளில் மாட்டிக்கொண்டான் பல்லவன். உதவியாளர் ஸ்ரீராமும் தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு காரில் ஏறியிருந்தான். உடன் சென்னை நகரின் முக்கியமான குடியிருப்பு பகுதியில் அமைந்திருந்த தொழிலதிபர் ராகவேந்திரனின் இல்லத்தை நோக்கி அவர்களின் கார் மெதுவாக நகர்ந்தது. அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு உயரமாக எழுந்து நின்ற கருங்கல் மதில் சுவரும் தானியங்கி இரும்பு கதவும் கொண்ட அந்த மாளிகையின் முன் கார் நின்றது. பாதுகாப்பு அறையில் இருந்த காவலர் பெயரை உறுதிப்படுத்தி கொண்டதும் கதவு மெதுவாக திறந்தது. கார் உள்ளே நுழைந்தவுடன் இருபுறமும் வரிசையாக வெட்டி செம்மைப்படுத்தப்பட்ட அலங்கார செடிகள், வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட பனை மரங்கள், நடுவே நீரூற்று பொங்கி கொண்டிருந்த வட்ட வடிவ தோட்டம் ஆகியவை அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாமல் எடுத்து காட்டியது. பல சொகுசு கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. விசாலமான பார்க்கிங் பகுதியை கடந்து போர்ட்டிகோவில் கார் நின்றபோது அந்த இல்லம் ஒரு வீடு போல இல்லாமல் 5 நட்சத்திர விடுதியின் வரவேற்பு மண்டபத்தை நினைவூட்டியது.
வெண்மையான இத்தாலிய மார்பிள் கற்களால் பதிக்கப்பட்டிருந்த பரந்த வரவேற்பு மண்டபம், உயரமான மேற்கூரையிலிருந்து தொங்கிய பிரம்மாண்ட கிறிஸ்டல் விளக்கு, சுவர்களை அலங்கரித்திருந்த விலை உயர்ந்த ஓவியங்கள், வெளிநாட்டு வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டிருந்த மரச்சாமான்கள் என்று ஒவ்வொரு பொருளும் அந்த வீட்டின் செழிப்பையும் செல்வத்தையும் அதன் உரிமையாளரின் உயர்ந்த அந்தஸ்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்களே ஒரு பெரிய நிறுவனத்தின் அலுவலகத்தில் இருப்பது போன்ற ஒழுங்கோடு இயங்கிக் கொண்டிருந்தார்கள். பல்லவனும் ஸ்ரீராமும் உள்ளே நுழைந்ததும் பணியாளர் ஒருவர் மரியாதையோடு வரவேற்று விசாலமான வரவேற்பறையில் அமரச் சொல்லிவிட்டு ராகவேந்தரிடம் தகவல் தெரிவிக்க உள்ளே சென்றார். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த பல்லவனும் ஸ்ரீராமும் சுற்றிலும் இருந்த அலங்காரங்களை ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்தனர். வீட்டின் ஒவ்வொரு மூலையும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. விலை உயர்ந்த ஓவியங்கள், தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட மரச்சாமான்கள், இத்தாலிய மார்பிள் தரை, உயரமான மேற்கூரையில் தொங்கிய கிறிஸ்டல் விளக்குகள் என்று அந்த இல்லம் ஒரு தொழிலதிபரின் செல்வச் செழிப்பை அமைதியாக எடுத்துரைத்தது. வெயிட் பண்ண வச்சிட்டேனா மிஸ்டர் பல்லவன் என்ற கனிவான குரல் கேட்க இருவருமே எழுந்து நின்றனர். புன்னகையோடு உள்ளே வந்த ராகவேந்தர் பல்லவனிடம் கை குலுக்கி நலம் விசாரித்துவிட்டு அருகில் இருந்த சோஃபாவில் அமரச் சொன்னார். அவரும் எதிரே அமர்ந்ததும் பணியாளர் ஒருவர் பழச்சாறு கொண்டு வந்து வைத்தார். நேற்று நிகழ்ச்சி முடிஞ்சதும் வேற ஒரு மீட்டிங் இருந்ததுனால அதிக நேரம் உங்ககிட்ட பேச முடியல. ஆனால் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வேறு யாரையுமே புக் பண்ணாமல் நேரடியாக உங்களை வர சொல்லிட்டேன் என்று உரையாடலை தொடங்கினார் ராகவேந்தர். பல்லவன் புன்னகையோடு தலையசைத்தான். தேங்க்யூ சார். எங்களோட கம்பெனிக்கு வந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எங்களோட சொந்த வீட்டு விழா மாதிரி தான் எடுத்துக்கிட்டு நாங்கள் நடத்தி தருவோம். அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்று பாராட்டிய ராகவேந்தர் மேஜையின் மீது ஏற்கனவே தயாராக வைத்திருந்த ஒரு கோப்பை அவன் பக்கம் நகர்த்தினார். இது என் மகளோட திருமணம். இன்னும் 3 வாரத்தில் நடக்க போகுது. கல்யாணம் மட்டுமில்லை, அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் பிரம்மாண்டமாக இருக்கணும். செலவை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். வந்த விருந்தினர்கள் இந்த கல்யாணத்தை பற்றி பல வருடம் பேசணும். அதுதான் என்னோட ஆசையே. கோப்பை திறந்து பார்த்த பல்லவன் அதில் திருமண தேதி, நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள், விருந்தினர்களின் எண்ணிக்கை, முன்பே திட்டமிடப்பட்ட சில விவரங்கள் ஆகியவற்றை கவனமாக பார்த்தான். அவனுக்கு அது பல நாள் பழக்கம்தான். ஆனால் ஒவ்வொரு பெரிய நிகழ்ச்சியையும் முதல் முறையாக செய்வது போலவே முழு கவனத்தோடு அணுகுவது அவனுடைய ஸ்டைல். நிச்சயமாக சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனித்தனியாக நினைவில் நிற்கிற மாதிரியே திட்டமிட்டுடலாம். முதல்ல உங்கள் வீட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஒரு அவுட்லைன் சொல்லிடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முழு ப்ரெசன்டேஷனையும் ரெடி பண்ணிடுறோம் என்றான் பல்லவன். முதலில் திருமண வீட்டாரின் விருப்பங்களை தெரிந்து கொண்டால் தானே சரியான திட்டத்தை தயாரிக்க முடியும் என்று கூறிய பல்லவன் லேப்டாப்பை திறந்து குறிப்புகளை எடுக்க தயாரானான். ராகவேந்தர் சிரித்தபடியே தலையசைத்தார். அதைத்தான் நானும் நினச்சேன். என் பொண்ணு இந்த கல்யாணத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு உங்களை அறிமுகப்படுத்திடுறேன். மாதுரி என்று மாடிப்படியை நோக்கி அழைத்தார். அந்த அழைப்புக்கு மேல்தளத்திலிருந்து மெதுவான காலடி சத்தம் கேட்டது. பேசிக்கொண்டிருந்த பல்லவன் இயல்பாக அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். வெண்மை நிற சல்வாரில் எளிமையாக கீழே இறங்கி வந்தவளை பார்த்த நொடி அவன் முகத்தில் இருந்த இயல்பான புன்னகை உறைந்து போனது. கண்கள் ஒரு கணம் விரிந்தன. மூச்சே நின்று போனது போல அசைவின்றி அமர்ந்திருந்தான். படிக்கட்டின் கடைசி படியில் கால் வைத்த மாதுரிக்கும் அதே நிலைதான் போல. வரவேற்பறையில் நின்றிருந்தவன் யார் என்பதை உணர்ந்தவள் ஒரு நொடி அப்படியே நின்றுவிட்டாள். அவளுடைய கண்களில் தோன்றிய அதிர்ச்சி மறைவதற்குள் தந்தையின் குரல் மீண்டும் கேட்டது. மாதுரி, இவர் மிஸ்டர் பல்லவன். சென்னையிலேயே பிரபல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறாரு. நம்ம கல்யாணத்தோட எல்லா ஏற்பாடுகளையும் இவரோட கம்பெனி தான் பண்ண போகுது. அந்த அறிமுகம் இருவருக்குமே தேவையில்லாத ஒன்றாக இருந்தது. ஆனால் அதை ராகவேந்தர் அறிந்திருக்கவில்லை. சில நொடிகள் அமைதியாக கடந்தது. முதலில் தன்னை சமாளித்து கொண்டது மாதுரி தான். முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் மிக இயல்பாக ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து வணக்கம் என்று மட்டும் சொன்னாள். பல்லவனும் அவளை பார்த்தபடியே நின்றவன் அடுத்த கணமே தனது தொழில்முறை முகமூடியை அணிந்து கொண்டான். வணக்கம் என்று ஒரு வார்த்தையோடு அவனும் தலையசைத்தான். உட்காருமா என்று ராகவேந்தர் சொல்ல மாதுரி அவருக்கு அருகில் அமர்ந்தாள். மேஜையின் மீது விரித்து வைக்கப்பட்டிருந்த திருமண திட்ட கோப்புகளை ஒரு பார்வை பார்த்தவள், அப்பா, நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனித்தனியாக இருக்கணும்ப்பா. ரொம்ப கூட்டி கலக்க வேண்டாம். எளிமையாக இருந்தாலுமே கிளாஸாக இருக்கணும் என்று பல்லவனை பார்க்காமலே தந்தையிடம் கூறினாள். பல்லவன் அமைதியாக லேப்டாப்பை திறந்து அவள் கூறிய ஒவ்வொரு குறிப்பையும் பதிவு செய்ய தொடங்கினான். அவன் பார்வை வேலை மீது இருந்தாலுமே மனம் மட்டும் பல ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகளை தட்டி கொண்டிருந்தது.
ராகவேந்திரனின் முன்னால் விரிந்திருந்த ஃபைல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருந்த பல்லவன் தனது லேப்டாப்பில் தேவையான குறிப்புகளை பதிவு செய்தான். அவனது முகத்தில் வழக்கமான தொழில்முறை அமைதியே இருந்தது. ஆனால் அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த மாதிரியும் அவ்வப்போது அவனை நோக்கி திரும்பிய பார்வையும் இருவருக்கிடையே யாருக்குமே தெரியாத ஒரு பழைய அமைதியை உருவாக்கியது. அதை உணராமல் ராகவேந்தர் உற்சாகமாக பேசிக்கொண்டே இருந்தார். எனக்கு கல்யாணத்தை ஒரே நாளில் முடிச்சறது பிடிக்காது மிஸ்டர் பல்லவன். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனித்தனியாக நடக்கணும். வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கலந்து ரசிக்கணும். அதனால் ஒரு வாரம் முழுக்க நிகழ்ச்சிகள் இருக்கும். பல்லவன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சொல்லுங்க சார், முதல்ல குடும்பத்துக்குள்ள நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் மெஹந்தி, அடுத்த நாள் சங்கீத், அதுக்கப்புறம் வரவேற்பு, கடைசியாக திருமணம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க இதை பற்றி நீண்ட நாளைக்கு பேசிகிட்டு இருக்கணும். பல்லவன் லேசாக புன்னகைத்தான். ரொம்ப நல்ல ஐடியா தான் சார் இது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனித்தனியாக டிசைன் பண்ணிடலாம். ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கிற மாதிரியே பிளான் பண்ணிடலாம். அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். இதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த மாதிரி மெதுவாக பேச ஆரம்பித்தாள். எனக்கு ரொம்ப கலராக இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பிடிக்காது. பூக்கள் அதிகமாக இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் செட்டப்பை விட நேச்சுரலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும் மேடையெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தவங்க இயல்பாக நடமாடுற மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும் அதில். அவள் பேசும்போதே பல்லவன் ஒரு நொடி கூட அவள் முகத்தை பார்க்கவில்லை தான். லேப்டாப்பையே பார்த்தபடி அவள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். ஓகே மேம், இந்த கான்செப்டை வச்சு 3 டிசைன் ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். மாதிரி தலையசைத்தாள். அந்த நேரத்தில் பணியாளர் ஒருவர் காப்பியும் சிற்றுண்டியும் கொண்டு வந்து வைத்தார். ராகவேந்தர் அவர்களை உபசரித்து கொண்டு திருமணத்துக்கு வர இருந்த விருந்தினர்களை பற்றி பேச ஆரம்பித்தார். மாநில அமைச்சர்கள், சில பெரிய தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வருவாங்க. அதனால் செக்யூரிட்டியிலிருந்து பார்க்கிங் வரைக்கும் எந்த குறையுமே இருக்கக்கூடாது பல்லவன். கவலைப்படாதீங்க சார் என்று பதிலளித்தான் பல்லவன். விருந்தினர்கள் எத்தனை பேர் வந்தாலும் எங்களோட டீம் அதை ஹேண்டில் பண்ணிடும். அதனால தான் உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக திருமணத்தை பற்றிய ஆலோசனை நீடித்தது. நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்கள், ஒவ்வொரு நாளின் நேர அட்டவணைகள், விருந்தினர்களின் எண்ணிக்கை, உணவு பரிமாறும் முறை, வாகன நிறுத்த வசதி என்ற அனைத்தையுமே விரிவாக விவாதித்தனர். இறுதியாக லேப்டாப்பை மூடிய பல்லவன், இன்னும் 2 நாளில் முழு ப்ரெசன்டேஷனோட வர்றான் சார். உங்களுக்கு பிடிச்சதை ஃபைனல் பண்ணிக்கலாம் என்றான். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் பல்லவன். இருவரும் எழுந்து கை குலுக்கி கொண்டனர். மாதிரியும் மரியாதைக்காக எழுந்து நின்றாள். பார்க்கலாம் மேம் என்று வழக்கமான அலுவல் மரியாதையோடு மட்டும் கூறிவிட்டு லேப்டாப் பையை எடுத்துக்கொண்டான் பல்லவன். தேங்க்யூ என்று அவளும் சுருக்கமாக பதிலளித்தாள். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் போர்ட்டிகோவில் நிறுத்தப்பட்டிருந்த காரை நோக்கி பல்லவனும் ஸ்ரீராமும் நடந்தனர். ராகவேந்திரன் வீட்டிலிருந்து கிடைத்த கோப்புகளையும் குறிப்புகளையும் ஒழுங்காக பையில் வைத்து கொண்ட ஸ்ரீராம் காரின் பின்பக்க இருக்கையில் அமர்ந்தான். பல்லவன் முன்னிருக்கையில் அமர்ந்து மொபைலில் அடுத்த மீட்டிங்கின் நேரத்தை பார்த்துவிட்டு ஓட்டுநரிடம் அலுவலகத்துக்கு போக சொன்னான். கார் மெதுவாக அந்த மாளிகையின் பெரிய இரும்பு கதவை தாண்டி வெளியேறியது. உள்ளே நடந்த பேச்சு முழுவதுமே திருமண ஏற்பாடுகளை பற்றியது என்பதால் ஸ்ரீராம் தனது நோட்டு புத்தகத்தை திறந்து நிகழ்ச்சி பட்டியலை மறுபடியும் சரிபார்த்து கொண்டிருந்தான். பல்லவனும் லேப்டாப்பை திறந்து ராகவேந்தர் கூறிய தேவைகளை ஒவ்வொன்றாக அலுவலக குழுவுக்கு அனுப்ப வேண்டிய மெயிலாக ஒழுங்குபடுத்த தொடங்கினான். மாதிரியை பார்த்த அதிர்ச்சி அவனுக்குள் இருந்தாலுமே வெளியில் அதன் அடையாளம் எதுவுமே தெரியவில்லை. வழக்கம் போல அமைதியாகவே வேலையை பார்த்தான். அலுவலகத்தை அடையும் வரை காருக்குள் வேலை தொடர்பான குறிப்புகள் மட்டுமே பேசப்பட்டது. ராகவேந்திரனின் வீட்டிலிருந்து கிளம்பிய பல்லவன் நேராக அலுவலகத்துக்கு செல்லவில்லை. அன்றைய மீட்டிங் முடிந்திருந்ததால் தேவையான குறிப்புகளை ஸ்ரீராமிடம் ஒப்படைத்துவிட்டு நேராக வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். அவன் வீடு சென்னை நகரின் அமைதியான குடியிருப்பு பகுதியில் அமைந்திருந்தது. வெளியே இருந்து பார்த்தால் எளிமையாக தோன்றினாலும் உள்ளே நுழைந்ததும் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுத்தத்தின் நேர்த்தி தெரிந்தது. பெரிய தொழிலதிபர் வீடுகளுக்குரிய ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் தேவையான வசதிகள் அனைத்தும் நிறைந்த அழகான இல்லம் அது. அந்த வீட்டில் நாகராஜன், மரகதம், அவர்களுடைய ஒரே மகன் பல்லவன் என்று 3 பேர் மட்டுமே. சமையலறையிலிருந்து காப்பி எடுத்துக்கொண்டு வந்த மரகதம் ஹாலில் செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த கணவரின் அருகே அமர்ந்தார். முகத்தில் வருத்தம் இருந்தது. என்னங்க, என்ன மரகதம், நம்ம பையனுக்கு வயசு போயிட்டே இருக்கு. அவனுக்கு மட்டும் அதை பற்றிய கவலையே இல்லை பற்றியா? ஊரில் இருக்கிற கல்யாணத்தை எல்லாம் அவன்தான் நடத்தி வைக்கிறான். 1000 பேரோட சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிறான். ஆனால் அவனோட கல்யாணத்தை நாம் பார்த்து ரசிக்கிற கொடுப்புன்னு நமக்கு இருக்குமோ இல்லையோன்னு பயமாக இருக்குங்க. நாகராஜன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டார்.
நீ மட்டும் சொல்லலை மரகதம், நானுமே எத்தனை தடவையோ பேசி பார்த்துட்டேன் தான். ஒவ்வொரு தடவையும் அதே பதில் தானே சொல்கிறான். எனக்கு இப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, தோணும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். எப்போ தான் அவனுக்கு தோணுமோ தெரியல. அவனோட வயசில் இருக்கிற பசங்க எல்லாம் தோளில் ஒன்று மாரில் ஒன்றுன்னு பிள்ளைங்களோட குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறானுங்க. நம்ம பையன் மட்டும் இன்னும் தனிமரமாகவே சுற்றிட்டு இருக்கானே. அவசரப்பட்டு எதையும் செய்ய முடியாத மரகதம். அவனுக்கும் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. மனசில் என்ன இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே ஏதாவது இருந்ததுன்னா யாரையாவது லவ் பண்ணியிருந்தா கூட நாம் என்ன எதிர்ப்பாக தெரிவிக்க போகிறோம்? அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் போதுன்னு தானே நினைக்கிறோம். ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா தானே பண்ண முடியும். வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படிங்க அது? அந்த நேரத்தில் வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இந்தா உன் பையனே வந்துட்டான் பார்த்துக்கோ, நீயே கேட்டுக்கோயே. மரகதம் வாசலை நோக்கி திரும்பினாள். கதவை திறந்து உள்ளே வந்த பல்லவன் தோளில் இருந்த லேப்டாப் பையை சோஃபாவின் அருகே வைத்துவிட்டு இருவரையும் பார்த்து சிரித்தான். என்ன 2 பேரும் ரொம்ப சீரியஸாக மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க போல இருக்கு. உன்னை பற்றி தாண்டா பேசிகிட்ருக்கோம். அப்படியா என்று சிரித்தபடியே அமர்ந்தவன், என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க? வேற என்ன தீர்மானம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான். அம்மா அப்படி சொன்னவோடு ஒரு நொடி மனதில் மாதிரி வந்து போனால்தான். பல்லவன் தலையை உலுக்கி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அம்மாவை பார்த்து சிரித்தான். அம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தானா உங்களுக்கு? வேற என்ன பேச சொல்கிற? உனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. அதை பற்றி கொஞ்சமாவது நீ யோசிக்கிறியா? நான் நல்லா தானம்மா இருக்கேன். இப்போ நீ நல்லா தான் இருப்ப. இன்னும் 10 வருஷம் கழிச்சும் இப்படியே இருப்பியா? அதுக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்குல்ல. ஏம்மா இப்போவே என்று சொல்லி சிரிக்க கோபத்தோடு மகனை முறைத்து பார்த்தாள் மரகதம். உனக்கு நிறைய வருஷம் இருக்குதுப்பா, எங்களுக்கு இருக்கணுமில்ல. பேரன் பேத்தியை கொஞ்சற பாக்கியம் கிடைக்காமலேயே போயிடுவோன்னு பயமாக இருக்குது. ஊரில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் தோளில் ஒன்று கையில் ஒன்றுன்னு தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. நம்ம வீட்டில் மட்டும் அந்த கொடுப்பனை இன்னும் வரலன்னா? மரகதத்தின் குரலில் இருந்த ஏக்கம் பல்லவனுக்கும் புரியாமல் இல்லை. அவன் மெதுவாக எழுந்து வந்து அம்மாவின் அருகில் அமர்ந்தான். அம்மா, என்ன? நான் எப்பயாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா முதல்ல உங்ககிட்ட தானே சொல்லுவேன். அது வரைக்கும் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் விட்டுடுங்களேன். அப்படின்னா உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே தோணலை, அப்படி தானே? இல்லை. அந்த ஒற்றை வார்த்தை மரகதத்தின் முகத்தை மீண்டும் வாட வைத்தது. நாகராஜன் சிரித்தபடியே எழுந்தார். சரிவிடு மரகதம், இவனை எத்தனை தரம் கேட்டாலும் பதில் மாறப்போகிறது இல்லை. ஒரு நாள் அவனுக்கே தோணும், அன்னைக்கு நாம் பேசிக்கலாம். நீங்களும் இப்படியே சொல்லி அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. அடடா, இப்போ பழியை என் மேலே திருப்பிறியா? அவர்களின் பேச்சை கேட்டு பல்லவன் சிரித்து விட்டான். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பாடு போடுங்க, அப்புறமா 2 பேரும் சேர்ந்து என்னை திட்டலாம். சாப்பிட்றப்பவும் தான் கேட்பேன் கல்யாணத்தை பற்றி என்று மரகதம் முகத்தை சுளித்தபடியே சமையலறை நோக்கி நடந்தார். அவர் போவதை பார்த்த நாகராஜன் சிரித்து கொண்டே மகனை நோக்கி பார்த்தார். போய் சமாதானப்படுத்து, இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க உன்னை பற்றி தான் புலம்பிட்டுருப்பா. அம்மாவை சமாதானப்படுத்துறதை விட பெரிய பெரிய கிளையண்ட்ஸ் எல்லாம் நான் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. அது உன் தொழில்டா, இது உன் தாய், அப்படி தான் இருக்கும். அந்த வார்த்தைக்கு பல்லவன் பதில் சொல்லாமல் ஒரு மெல்லிய சிரிப்பை மட்டும் சிந்திவிட்டு சமையலறையை நோக்கி நடந்தான். இரவு உணவை முடித்துவிட்டு சிறிது நேரம் தந்தையோடு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த பல்லவன் குட் நைட் சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்றான். மறுநாள் திருமண ஏற்பாடுகள் குறித்து பார்க்க வேண்டிய ஃபைலை ஒரு முறை திறந்து பார்த்துவிட்டு லேப்டாப்பை மூடி வைத்தான். அறையில் பெரும் நிசப்தம். மின்விசிறியின் சுழலும் சத்தம் மட்டுமே காதில் விழுந்தது. கட்டிலில் படுத்தவுடன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் ஏனோ தூக்கம் மட்டும் அவன் கண்களை தொட மறுத்தது. எத்தனையோ முறை ஒரு கழித்து படுத்து பார்த்தான். எழுந்து சிறிது தண்ணீரும் குடித்துவிட்டு வந்து மீண்டும் படுத்து பார்த்தான். அப்படியும் தூக்கம் வரவில்லை. எந்த நினைப்பும் இல்லாமல் கிளீன் ஸ்லேட் போல இருந்த மனதில் ஏதோ ஒரு தடுமாற்றம். கண்களை மூடியிருந்த அந்த நொடியில் திடீரென்று ஒரு காட்சி அவன் மனத்திரையில் மின்னியது. லண்டன் தேம்ஸ் நதியின் நடுவே மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு சிறிய படகு. எதிரே அமர்ந்திருந்த மாதுரி குளிர்காற்றில் பறந்த முடியை காதோரமாக ஒதுக்கி கொண்டபடியே எதையோ சொல்லி சிரிக்க, அவள் சிரிப்பை பார்த்து தானும் காரணமே இல்லாமல் சிரித்தது. அவ்வளவுதான். அடுத்த கணமே அந்த நினைவை கலைத்தவன் சட்டென்று கண்களை திறந்தான். மேலே சுழன்று கொண்டிருந்த மின்விசிறியையே சில நொடிகள் வெறித்து பார்த்து கிடந்தான். பிறகு மெதுவாக எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்றான். வெளியே தெரு விளக்கின் மங்கலான ஒளி மட்டுமே தெரிந்தது. 7 வருஷம் கழிச்சு இப்போ எதுக்காக இந்த நினப்பு? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவன் உடனே அந்த எண்ணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பாத்ரூம் சென்று முகத்தை நன்றாக அழும்பிவிட்டு மீண்டும் வந்து படுக்கையில் படுத்தான். ஆனால் தூக்கம் மட்டும் அவனை நெருங்கவே இல்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டே இருந்தான்.
விடியற் காலையில்தான் தூக்கம் அவன் கண்களை மெதுவாக தீண்டியது. விடியற் காலையில்தான் தூக்கம் வந்ததால் வழக்கத்தை விட சற்று தாமதமாகத்தான் கண் விழித்தான் பல்லவன். குளித்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார் நாகராஜன். என்னப்பா, நல்ல தூக்கமா? இவ்வளோ நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வர? வேலை முடிச்சுட்டு படுக்கவே லேட் ஆயிடுச்சுப்பா. அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை நாகராஜன். மரகதமும் இட்லியையும் சாம்பாரையும் அவன் தட்டில் வைத்துவிட்டு, மதியம் சாப்பிட மறந்துடாத, நேற்றும் லேட்டாக தான் சாப்பிட்ருப்ப வழக்கம் போல சொல்ல, சரிம்மா என்று சிரித்தபடியே சாப்பிட ஆரம்பித்தான். காலை உணவை முடித்துக்கொண்டு இருவரிடமும் சொல்லிவிட்டு அலுவலகத்தை நோக்கி கிளம்பிவிட்டான். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அலுவலகம் ஏற்கனவே வேலைகளில் மூழ்கியிருந்தது. வரவேற்பு பகுதியில் வாடிக்கையாளர்கள் சிலர் காத்திருந்தனர். உள்ளே ஊழியர்கள் தங்கள் கணினிகளுக்கு முன்னால் அமர்ந்து அன்றைய வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அலுவலகத்திற்குள் நுழைந்த பல்லவன் வழியில் சந்தித்த அனைவரிடமும் புன்னகையோடு தலையசைத்துவிட்டு நேராக தனது அறைக்குள் சென்றான். சில நிமிடங்களில் ஸ்ரீராம் கோப்புகளோடு உள்ளே வந்தான். குட் மார்னிங் சார். மார்னிங் ஸ்ரீராம், உட்காரு. ராகவேந்தர் வீட்டில் நடந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட குறிப்புகளை மேஜை மீது விரித்து பார்த்த பல்லவன் லேப்டாப்பை திறந்தான். இந்த கல்யாணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். எந்த இடத்துலையும் சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது ஸ்ரீ. ஓகே சார். முதல்ல எல்லா ஃபங்க்ஷனுக்குமான வென்யூவை நேரில் போய் பார்க்கணும். அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக டிசைனை ரெடி பண்ணணும். ஸ்ரீராம் குறிப்பெடுக்க ஆரம்பித்தான். டெக்கரேஷன் டீம்கிட்ட இன்றைக்கி மாலைக்குள்ளே 3 கான்செப்டை வாங்கிடு. மெஹந்திக்கு ஒன்று, சங்கீத்துக்கு ஒன்று, ரிசப்ஷனுக்கு ஒன்றுன்னு. கல்யாண மேடை மட்டும் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிக்கலாம். சரி சார். லைட்டிங் டீமை நானே பேசிக்கிறேன். சவுண்டு, எல்இடி ஸ்க்ரீன், லைவ் டெலிகாஸ்ட் இது எல்லாமே அருண் பார்த்துக்கிட்டோம். அவங்கிட்ட சொல்லிடு. ஓகே. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் முக்கியம். விஐபி கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. அதனால் நம்ம ரெகுலர் ஏஜென்சியை புக் பண்ணிக்கலாம். நேற்றே அவர்கிட்ட பேசிட்டேன் சார். டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் போதும். இன்றைக்கே அட்வான்ஸை கொடுத்துடு. அடுத்த 1 மணி நேரம் திருமணத்தை பற்றிய வேலைகள் மட்டுமே பேசப்பட்டது. எந்த நாளில் எந்த நிகழ்ச்சி, எந்த குழு எந்த இடத்தில் இருக்க வேண்டும், பூக்கள் எங்கிருந்து வர வேண்டும், ஜெனரேட்டர், வேலட் பார்க்கிங், ஃபோட்டோகிராஃபி, வீடியோ, ட்ரோன், மேக்கப் ரூம், மணமகள் வரவேற்பு, விருந்தினர்களுக்கான உதவி மையம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியல் போட்டு பிரித்து கொடுத்தான் பல்லவன். அவன் சொல்வதை ஸ்ரீராம் வேகமாக குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். இந்த வேலை முழுசும் ஒருத்தன் கையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியாக இன்சார்ஜ் போடு. டெய்லி ஈவினிங் அப்டேட் மட்டும் எனக்கு வேணும். சரி சார். இன்றைக்கி மதியத்துக்குள்ளே எல்லாரையுமே மீட்டிங் ஹாலில் கூட்டிடு. ஒவ்வொரு டீம்கிட்டையும் நான் நேரில் பேசிக்கிறேன். ஓகே சார். ஸ்ரீராம் வெளியேறியதும் ராகவேந்தர் கொடுத்திருந்த கோப்பை மீண்டும் ஒரு முறை திறந்து பார்த்தான் பல்லவன். நிகழ்ச்சி அட்டவணை இந்த பக்கத்தை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தவன் கோப்பை மூடி வைத்துவிட்டு இன்டர்காமை எடுத்தான். ரேணுகா, 10 மணிக்கு டீம் மீட்டிங், எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. அவன் வேலையில் மூழ்கி போனான். சில நிமிடங்கள் கடந்த நிலையில் மேஜையின் மீது இருந்த மொபைல் ஒலித்தது. திரையில் தெரிந்த எண்ணை பார்த்தவன் உடனே அழைப்பை ஏற்றான். சொல்லுங்கள் சார். மிஸ்டர் பல்லவன், நான் ராகவேந்தர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். பிளானில் ஒரு சின்ன மாற்றம். கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற மெஹந்தி, சங்கீத்து 2 ஃபங்க்ஷனையும் வெளியில் ஹோட்டலில் வைக்காமல் வீட்லேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நெருங்கிய சொந்தக்காரங்க, நண்பர்கள் மட்டும் இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஐடியா தான் சார் அது. அதனால் வீட்டை ஒரு தடவை முழுசாக பார்த்துட்டு என்னென்ன மாற்றம் பண்ணணும், எங்கே ஸ்டேஜ் வைக்கலாம், எங்கே டெக்கரேஷன் பண்ணலாம், கெஸ்ட்டு எப்படி மூவ் ஆகணும், அதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நேரில் பார்த்து சொல்ல முடியுமா? சரி சார், நான் இன்றைக்கி ஈவினிங் வந்துடுறேன். நல்லது. மாதுரியும் வீட்டில் தான் இருப்பா. அவளுக்கும் சில ஐடியாஸ் இருக்கும். நீங்களும் பேசிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே சார். அழைப்பு முடிந்ததும் பல்லவன் மொபைலை மேஜை மீது வைத்தான். அடுத்த நொடியே இன்டர்காமை எடுத்தவன், ஸ்ரீராம், ஒரு நிமிஷம் உள்ளவா என்றான். விரைவாக உள்ளே வந்த ஸ்ரீராமை பார்த்து, இன்னைக்கு மாலை ராகவேந்தர் சார் வீட்டுக்கு போகணும். மெஹந்தி, சங்கீத் 2மே வீட்லேயே வச்சுக்க போகிறாங்களாம். அதனால் டெக்கரேஷன் டீம்லேருந்து ரவி, லைட்டிங் டீம்லேருந்து கார்த்திக், கார்டன் செட்டப் பார்க்குற முரளி, இந்த 3 பேரையும் ரெடியாக இருக்க சொல்லிவிடு. சரி சார். லேசர் மெஷர்மெண்ட் கிட், கேமரா, ட்ரோன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு தடவை வீட்டை முழுசாக சர்வே பண்ணிடலாம். ஓகே சார். ஸ்ரீராம் வெளியேறியதும் பல்லவன் மீண்டும் ராகவேந்தர் கொடுத்திருந்த நிகழ்ச்சி அட்டவணையை எடுத்து பார்த்தான். மாலை செய்ய வேண்டிய வேலைகளை மனதிற்குள் ஒரு முறை வரிசைப்படுத்தி கொண்டவன் அன்றைய அலுவலக பணிகளில் கவனத்தை திருப்பினான். மதியத்திற்குள் அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு மாலை 4 மணி அளவில் பல்லவன் ராகவேந்தர் வீட்டுக்கு கிளம்பினான். அவனுடன் ஸ்ரீராம் டெக்கரேஷன் இன்சார்ஜ் ரவி, லைட்டிங் இன்சார்ஜ் கார்த்திக், கார்டன் செட்டப் பார்த்து கொள்ளும் முரளி என்று முக்கிய குழுவினரும் வந்திருந்தனர். தேவையான அளவீட்டு கருவிகள், கேமரா குறிப்பேடுகள் என்ற அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர். ராகவேந்தர் வீட்டின் போர்ட்டிகோவில் கார் நின்றதும் வீட்டு பணியாளர் வந்து மரியாதையோடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்.
சில நிமிடங்களில் ராகவேந்தரும் மாதிரியும் வந்தனர். வாங்க மிஸ்டர் பல்லவன் என்று புன்னகையுடன் வரவேற்ற ராகவேந்தர், நான் சொன்ன விஷயத்த வீட்டில் எல்லாருமே பேசினோம். மெஹந்தி சங்கீத் ரெண்டையுமே வீட்லேயே நடத்திடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நீங்களே வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். சரி சார் என்றவன் உடனே தனது குழுவினரை பார்த்தான். வாங்க முதல்ல வீட்டை முழுசாக ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். அவர்கள் வரவேற்பறையில் இருந்து ஆரம்பித்தனர். ஹால், டைனிங், பின்புறம் செல்லும் வழி, மாடிப்படி, விருந்தினர்கள் அமரும் இடம் என்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே சென்றனர். ஸ்ரீராம் குறிப்பிடுத்து கொண்டிருந்தான். ரவியும் கார்த்திக்கும் தங்களுக்கு தேவையான அளவுகளை பார்த்து கொண்டிருந்தனர். வீட்டின் பின்புறம் வந்ததும் பறந்திருந்த கார்டன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பச்சை புல்வெளி ஓரமாக வரிசையாக நின்றிருந்த அலங்கார மரங்கள், நடுவில் காலியாக இருந்த விசாலமான இடம் என்று எந்த நிகழ்ச்சியையும் நடத்த ஏற்ற அமைப்பாக அங்கே இருந்தது. சுற்றிலும் ஒரு பார்வை ஓட்டிய பல்லவன் ராகவேந்திரனை நோக்கி திரும்பினான். சார், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். மெஹந்தி சங்கீத் 2 ஃபங்க்ஷனையும் இங்கேயே வச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. வீட்டோட ஃபீலும் இருக்கும். ராகவேந்தர் கார்டனை மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்தார். உண்மையாகவே நல்லா தான் இருக்குமா? இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாதிரியும் கார்டனை பார்த்தபடியே, நானும் அதைத்தான் நினச்சேன். இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, அதிக கூட்டம் இல்லாமல் நெருங்கியவங்க மட்டும்தானே, ரொம்ப அழகாக இருக்கும் என்றாள். அப்படின்னா இதையே ஃபைனல் பண்ணிடலாமா சார் என்றான் பல்லவன். எனக்கும் ஓகே தான். பல்லவன் உடனே தனது குழுவினரை அழைத்தான். ரவி, இந்த சைடில் உட்டன் ஸ்டேஜு, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே சார். கார்த்திக், லைட்டிங் ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. மரங்களை சுற்றி வார்ம் லைட்ஸ் போதும். மேலே சீரியல் லைட்ஸ் எல்லாம் வேண்டாம். கார்டனோட நேச்சுரல் லுக்கு போகக்கூடாது. சரி சார். முரளி, இந்த பக்கம் பூ அலங்காரம் ஆர்டிஃபிஷியல் பூக்களை விட நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மாதிரி மெதுவாக குறுக்கிட்டாள். எனக்கும் அதுதான் பிடிக்கும். பல்லவனும் தலையசைத்தான். அதைத்தான் நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் மேம். அவன் மீண்டும் வேலைக்கு திரும்பினான். மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஒரு ஊஞ்சல் வைக்கலாம். பின்னாடி பூ அலங்காரம் மட்டும் போதும். ஃபோட்டோ எடுக்க தனியாக செட்டப் பண்ண தேவையே இல்லை. இந்த கார்டனே அதுக்கு போதுமான பேக்ரவுண்டாக இருக்கும். ஸ்ரீராம் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். சவுண்ட் சிஸ்டம் இந்த கார்னரில் இருக்கட்டும். டான்ஸ் ஃப்ளோ ஸ்டேஜுக்கு முன்னாடி, பெரியவங்க உட்கார்றதுக்கு இந்த பக்கமாக சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். பஃபே அந்த மூலையில் வச்சா கூட்டம் ஒரே இடத்துல தேங்காது. ராகவேந்தர் திருப்தியோடு கேட்டுக்கொண்டிருந்தார். மிஸ்டர் பல்லவன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சதை நினச்சி. பல்லவன் சிரித்தான். இது எங்களோட வேலை தானே சார். ஒரு இடத்த பார்த்த உடனே எந்த நிகழ்ச்சியை எங்கே நடத்தலான்னு எங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்துடும். அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்ததை பெருமையாக நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீட்டை சுற்றியும் கார்டனில் நின்றும் பல விஷயங்களை பேசி முடிவு செய்தனர். இறுதியாக கோப்புகளை மூடிய பல்லவன், நாளைக்குள்ளே டிசைன் ரெடி பண்ணி அனுப்புகிறோம் சார். ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் என்றான். சரி மிஸ்டர் பல்லவன், தேங்க்ஸ் என்று மாதிரியும் மரியாதையாக சொன்னாள். வெல்கம் மேம் என்றவன் அவனது குழுவினரை அழைத்து கொண்டு வெளியில் வந்துவிட்டான். ராகவேந்தர் வீட்டிலிருந்து கிளம்பியதும் நேராக அலுவலகத்துக்கு செல்லாமல் டெக்கரேஷன் யூனிட்டுக்கே சென்றான் பல்லவன். அங்கே ஏற்கனவே ரவியும் அவனது டீமும் கணினி முன் அமர்ந்து பல டிசைன்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். சார், நேற்று சொன்ன கார்டன் செட்டப்புக்கு சில சாம்பிள்ஸ் ரெடி பண்ணிட்டோம் என்றான் ரவி. ஒன்றன் பின் ஒன்றாக டிசைன்களை பார்த்த பல்லவன் 2 டிசைன்களை உடனே நிராகரித்தான். இது வேண்டாம்ப்பா, ஹோட்டல் மாதிரியே இருக்குது, நமக்கு வீட்டில் நடக்கிற ஃபீல் வேணுமில்ல. அடுத்த டிசைனையும் பார்த்தான். இது பரவாயில்ல, ஆனால் பூக்களை இன்னும் குறைச்சிடு, லைட்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும். ரவி தலையசைத்தான். சரி சார். அதன் பிறகு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கான கலர் தீம், சங்கீத் மேடை, விருந்தினர்கள் அமரும் விதம், டான்ஸ் ஃப்ளோர், ஃபோட்டோகிராஃபி கார்னர் என்று ஒவ்வொன்றாக டிஸ்கஸ் செய்தனர். அனைத்தையும் முடித்துவிட்டு பல்லவன் ஸ்ரீராமை பார்த்தான். இந்த டிசைன்ஸை இன்று மாலைக்குள்ளே ராகவேந்தர் சார் வீட்டுக்கு கொண்டு போய் காட்டணும். நானும் வரட்டுமா சார்? ஆமாம், ரவியும் வரட்டும். ஏதாவது மாற்றம் சொன்னால் அங்கேயே நோட்ஸ் எடுத்துக்கலாம். மாலை 5 மணிக்கு மூவரும் மீண்டும் ராகவேந்தர் வீட்டை அடைந்தனர். அவர்கள் வருவதை பார்த்த ராகவேந்தர் உற்சாகமாக உள்ளே அழைத்து சென்றார். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹாலில் பெரிய டீப்பாய் மீது லேப்டாப்பை வைத்த பல்லவன் டிசைன்களை ஒவ்வொன்றாக காட்ட ஆரம்பித்தான். முதல் டிசைனை பார்த்த ராகவேந்தர் நல்லா தான் இருக்கு என்றார். ஆனால் மாதிரி அமைதியாக திரையை பார்த்து கொண்டே இருந்தாள். ஏதாவது மாற்றணும்னு தோணுதா மேம் என்று கேட்டான் பல்லவன். அவனை உறுத்தும் பார்வை பார்த்தவள் பின் மெதுவாக, இந்த கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கார்டனில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்பா, எனக்கு ஒரு ஐடியா. இந்த ஃப்ளவர்ஸ் கலர்லேயே எனக்கும் ஷியாமுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டா என்ன, மேட்சாக இருக்குமில்ல என்று பல்லவனை கடைக்கண்ணால் பார்த்தபடியே தந்தையை பார்த்து கேட்டாள் மாதுரி.
ஆமாம்மா, உனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரியே பண்ணிடலாம் என்று தந்தை ஒப்புதல் கொடுத்தார். ஷியாம் என்று தனக்கு வரப்போகும் வருங்கால கணவனை பற்றி இயல்பாக மாதுரி பேசியதும் ஏனோ பல்லவனின் முகம் சுருங்கியது. மனது வலித்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஓகே என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த டிசைனை திறந்தான். அவனின் முகமாற்றத்தை பார்த்த மாதுரி முகத்தில் லேசான திருப்தி தெரிந்தது. அடுத்து அவன் காட்டிய திசையை ஓகே பண்ணினாள். இது நல்லா இருக்கு, இந்த டிசைன் தான் எனக்கும் பிடிச்சிருக்குது என்றார் ராகவேந்தர். பல்லவன் ரவியை பார்த்தான். இந்த பேஸ்லேயே போகலாம், ஆனால் பூ அலங்காரத்தில் ஜாஸ்மின் ரோஜா மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வைலட் ஃப்ளவர்ஸையும் சேர்த்து பார்த்துக்கோ, நேச்சுரலாக இருக்கணும். சரி சார். அடுத்ததற்காக சங்கீத் ஃபங்க்ஷனுக்காக டிசைன் திறக்கப்பட்டது. அதை பார்த்த மாதுரி சிரித்தாள். ஸ்டேஜ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். டான்ஸ் ஆடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க மேம்? வீட்டுக்காரங்க தான், 20 பேருக்கு மேலே இருக்காது. அப்படின்னா இதை இன்னும் 8 அடி குறைச்சிடலாம். சரிதான் மிஸ்டர் பல்லவன், நானும் ஷியாமும் டான்ஸ் பண்ணுறதுக்கு தோதா ரொமான்டிக் சாங் எல்லாமே ஒரு ஃபோல்டரில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு ப்ளே பண்ணணும். பல்லவனிடம் அவனையும் அறியாமல் ஒரு மௌனம் வந்து அமர்ந்து கொண்டது. பின்னர் தன் தொண்டையை செருமிக் கொண்டே, ஓகே மேம், நீங்கள் விரும்புகிற மாதிரியே சாங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறோம் என்று ஆழமாக மாதுரியின் முகத்தை பார்த்தே சொன்னான். மாதுரியும் முகத்தில் வழிந்த புன்னகையோடு, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு டைம் போட்டு காட்டிடுங்க, நானும் ஷியாமும் கலந்து கொண்டு அது ஓகேன்னா அதையே வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் எல்லாம் இருக்குது. டான்ஸ் ரிஹர்சலுக்கு டான்ஸ் மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணுறது உங்கள் பொறுப்பு தான் என்று கேட்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் என்று உணர்ச்சி துடைத்த முகத்தோடு சொன்னான் பல்லவன். ஒரு மாற்றத்தையும் தேவையில்லாமல் ஏற்றுக்கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணத்தோடு பேசி கொண்டிருந்த பல்லவனை ராகவேந்தர் கவனித்து கொண்டு தான் இருந்தார். மிஸ்டர் பல்லவன், சொல்லுங்கள் சார், நான் சரியான ஆள்கிட்ட தான் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கேன் போல. பல்லவன் சிரித்தான். நீங்கள் நம்பி கொடுத்த வேலை சார் இது. நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறது எங்களோட பொறுப்பு தான். அதன் பிறகு அரை மணி நேரத்துக்கு மேலாக டிசைன்களில் இருந்த சின்ன சின்ன மாற்றங்களை பற்றி பேசினார்கள். ஆனால் பல்லவனின் மனம் முழுமையாக வேலையில் லயிக்கவில்லை. முதல் முறையாக தடுமாற்றம் அவனிடம். எல்லாம் முடிந்ததும் ரவி தனது ஃபைலை மூடினான். சார், நாளையிலேருந்து கார்டனில் வேலை ஆரம்பிச்சிடலாமா? ராகவேந்தர் மாதுரியை பார்க்க அவளுமே தலையசைத்தாள். ஆரம்பிச்சிடலாம். சரி சார் என்ற பல்லவன், நாளைக்கு காலையில் 8 மணிக்கே எங்கள் டீம் வந்துடும். 2 நாளில் மெஹந்தி செட்டப் முழுக்க ரெடி ஆகிடும். மறுநாள் காலை 8 மணிக்கே ராகவேந்தர் வீட்டின் முன்பு அடுத்தடுத்து 2 மினி லாரிகள் வந்து நின்றது. ஒன்றில் மர வேலைகளுக்கு தேவையான பொருட்களும் மற்றொன்றில் டெக்கரேஷன் மற்றும் லைட்டிங் உபகரணங்களும் இருந்தது. சில நிமிடங்களிலேயே பல்லவனும் ஸ்ரீராமும் காரில் வந்து இறங்கினார்கள். குட் மார்னிங் சார் என்று வேலைக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் ஒரே குரலில் வணக்கம் சொல்ல, மார்னிங் மார்னிங், முதல்ல எல்லா பொருளையும் கார்டன் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, வேலை ஆரம்பிச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு நேராக பின்புற தோட்டத்தை நோக்கி நடந்தான் பல்லவன். அங்கே ஏற்கனவே ராகவேந்தர் காத்து கொண்டிருந்தார். காலையிலே வந்துட்டிங்களே, பரவாயில்ல, வேலை அதிகமாக இருக்குதுல்ல சார், சீக்கிரம் ஆரம்பித்தாதானே நமக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் கம்மி, என்ன வேணும்னாலும் தயங்காமல் சொல்லுங்கள். சரி சார். அவன் கார்டனை முழுவதும் ஒரு முறை சுற்றி பார்த்தான். நேற்று எடுத்திருந்த அளவுகளை மனதுக்குள் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு ஸ்ரீராமை அழைத்தான். ஸ்டேஜ் இந்த சைடில் வரட்டும், நேற்று மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆரம்பிக்க சொல்லு. சரி சார். லைட்டிங் டீம் மரங்களில் வேலை ஆரம்பிக்கட்டும். வயரிங் எல்லாம் பூ அலங்காரம் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஓகே. அடுத்த அரை மணி நேரத்திலேயே கார்டனில் வேலை வேகம் எடுத்தது. சிலர் மர மேடைக்கான கட்டமைப்பு அமைத்து கொண்டிருந்தனர். இன்னொரு பக்கம் எலக்ட்ரீஷியன்கள் வயரிங் பார்த்து கொண்டிருந்தனர். லைட்டிங் டீம் மரங்களை சுற்றி அளவு எடுத்து கொண்டிருந்தது. பல்லவன் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று வேலை சரியாக நடக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த பில்லரை இன்னும் ஒரு அடி பின்னாடி நகர்த்து. சார், இவ்வளோ போதுமா? இல்லை, கெஸ்ட்டு நடக்கிற பாதை குறைஞ்சிடும், கொஞ்சம் தள்ளி வைங்க. அவன் சொல்லியவுடன் உடனே வேலை மாற்றப்பட்டது. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளிலிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. ராகவேந்தர் திரும்பி பார்த்து சிரித்தார். மாதுரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க போல. பல்லவனும் இயல்பாக அந்த பக்கம் தன் பார்வையை திருப்பினான். வீட்டின் வாசலில் நின்றிருந்த 4-5 பெண்கள் மாதுரியை சுற்றி நின்று பேசி கொண்டிருந்தனர். யாரோ ஒருவர் மொபைலை உயர்த்தி பிடித்து செல்ஃபி எடுக்க மற்றவர்கள் சிரித்து கொண்டே அருகே நெருங்கினர். அதை பார்த்தவன் மனதில் ஒரு தாக்கம். அவளின் அழகு அந்த சிரிப்பில் பன்மடங்கு அதிகமாக மின்னியது. பார்வை தடுமாறியது. ஆனாலும் தன்னை சமாளித்து கொண்டு மீண்டும் வேலையில் கவனம் செலுத்தினான். ஸ்ரீராம், சொல்லுங்க சார்.
சவுண்ட் சிஸ்டம் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிட்டியா? இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன் சார். பஃபே இந்த மூலைக்கு தான் வரணும், அதனால் அந்த ஏரியாவை காலியாக விட்டுடு. சரி சார். இதுக்குள்ளே மாதிரியும் அவளுடைய தோழிகளும் கார்டன் பக்கம் நடந்து வந்தனர். வேலை நடப்பதை ஆர்வமாக பார்த்து கொண்டே ஒருவருக்கொருவர் ஏதோ சொல்லிக்கொண்டு சிரித்தனர். வாவ், அதுக்குள்ளே இவ்வளவு மாறிடுச்சே என்று அவளுடைய தோழி ஒருத்தி ஆச்சரியமாக கேட்டாள். இன்னும் 2 நாளில் இந்த இடமே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடும் என்று ராகவேந்திரம் பெருமையாக சொன்னார். மாதுரி சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நல்லா இருக்கு என்று மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் தோழிகளோடு வீட்டுக்குள் சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் அவள் மட்டுமே தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு பல்லவன் வேலை செய்யும் இடத்தின் அருகில் வந்தாள். கைபேசியில் வீடியோ காலிங் ஆன் செய்து ஷியாமுக்கு கால் பண்ண அந்தப்புறம் ஒரு ஹேண்ட்ஸமான வாலிபன் திரையில் தெரிந்தான். ஹாய் டார்லிங், என்ன காலையிலேயே வீடியோ காலிங்? நைட்டு தான் நாம் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோமே, அதுக்குள்ளே என் ஞாபகம் வந்துடுச்சா என்று ஹாஸ்யமாக கேட்டு சிரித்தான். சி, உதப்படுவ ராஸ்கல். அப்படியெல்லாம் உன் ஞாபகம் என்னை ஒன்றும் உறுத்தலை. நம்ம சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு மேடையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அதை காட்ட தான் வீடியோ காலிங் பண்ணேன் என்று சொல்லி அழகாக சிரித்தாள் மாதுரி. வேலையில் மனம் செல்லாமல் அவள் பேசுவதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் பல்லவன். திரையில் தெரிந்த அந்த வாலிபனின் முகம் அவனின் வருத்தத்தை மேலும் கிளறியது. அவனிடம் சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருந்த மாதுரியை பார்த்த பல்லவனுக்கு எரிச்சல் மண்டியது. ஹாய் டியர், இது மிஸ்டர் பல்லவன், நம்ம வென்யூவை நடத்த போகிற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் உரிமையாளர் என்று பல்லவனின் அருகில் வந்து அவனை காட்டி ஷியாமிடம் சொல்ல பல்லவனோ வேண்டா வெறுப்பாக ஷியாமை பார்த்து புன்னகைத்தான். ஹாய் பல்லவன், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு, அதனால தான் மாமா உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்கள் பண்ணினதுலேயே நம்பர் 1 தி பெஸ்ட்டு எங்களோட வென்யூவை நடத்தி கொடுக்கணும் என்று ஷியாம் சொல்ல, ஓகே மிஸ்டர் ஷியாம், நல்லா பண்ணிடலாம் என்று வேண்டா வெறுப்பாக சொல்லிவிட்டு புன்னகைத்தான். ஓகே மிஸ்டர் பல்லவன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் உட்பியோடு கொஞ்சம் தனியாக பேசணும் என்று சொல்லி ஒரு மயக்கும் புன்னகையை வீசிவிட்டு ஹாய் டியர், ஈவினிங் மீட் பண்ணலாமா என்று கேட்டுக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்தாள் மாதுரி. அவள் போவதையே பார்த்து கொண்டு நின்றிருந்த பல்லவனுக்கு ஏனோ அவளை கொலை பண்ணிவிடும் ஆத்திரம் அப்பொழுது வந்தது. அப்பொழுது சார் என்று அழைத்து கொண்டே ரவி அருகே வந்தான். தலையை ஒதுக்கி சில வேக மூச்சுகளை எடுத்துக்கொண்டு தன்னை சமநிலைப்படுத்தி கொண்ட பல்லவன் ரவியை பார்த்து சொல்லு என்றான் ஆழ்ந்த குரலில். மெஹந்தி ஊஞ்சலுக்கு 3 டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம், ஈவினிங்குள்ளே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வா, வீட்லேயே வச்சு எது நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி சார். பல்லவன் மீண்டும் கார்டனை ஒரு முறை சுற்றி பார்த்தான். காலை வெறுமையாக இருந்த இடம் வேலை ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே மெதுவாக ஒரு விழா நடக்கப் போகும் இடமாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் காலையில் கார்டனில் பார்த்த வெறுமை இப்பொழுது அவன் மனதில் வந்து ஒட்டி கொண்டது. தன் மனதின் பாரத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு வேலையில் ஆழ்ந்தான் பல்லவன். கார்டனின் ஒரு பக்கத்தில் ஸ்டேஜ் வேலை நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் டெக்கரேஷன் டீம் பெரிய பூ அலங்காரத்தை இரும்பு ஸ்டாண்டில் பொருத்தி கொண்டிருந்தனர். பல்லவன் ஒவ்வொரு வேலையையும் சுற்றி பார்த்து இடையிடையே தேவையான மாற்றங்களை சொல்லிக்கொண்டே வந்தான். அந்த நேரத்தில் மாதுரியின் மொபைல் ஒலிக்க அவள் மீண்டும் பேசிக்கொண்டே கார்டன் ஏரியாவுக்குள் வந்தாள். திரையில் தெரிந்த பெயரை பார்த்தது ஹாய் சொல்லுடி என்று எதிரில் வேலை நடந்து கொண்டிருப்பதை கூட கவனிக்காமல் சிரித்தபடியே தோழியோடு பேசிக்கொண்டே வந்தாள். அதே நேரத்தில் ஏனியில் நின்றிருந்தால் பெரிய பூ அலங்காரத்தை ஸ்டாண்டில் பொருத்த முயன்று கொண்டிருந்தான். சரியாக லாக் ஆகாததால் அது லேசாக ஒரு பக்கம் சாய்ந்தது. அதை முதலில் கவனித்தது என்னவோ பல்லவன் தான். ஹே பார்த்து என்று குரல் கொடுத்தவனின் பார்வை அடுத்த நொடியே மாதுரி மீது விழுந்தது. அவளோ இன்னும் ஃபோனிலேயே பேசி கொண்டிருந்தாள். ஒரு நொடி கூட யோசிக்கவே இல்லை. வேகமாக அவள் அருகே ஓடியவன் அவளுடைய கையை பிடித்து இழுத்து தன்னிடம் இழுத்தான். எதிர்பாராத இழுப்பில் நிலை தடுமாறிய மாதுரி அப்படியே சுழன்று வந்து அவன் மார்பில் மோதினாள். அந்த நொடியில் மேலிருந்து பூ அலங்காரம் அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு சற்று பக்கத்தில் சத்தத்தோடு விழுந்தது. சுற்றி நின்றிருந்தவர்கள் பதறி அந்த பக்கம் ஓடி வந்தனர். மேம், எதுவும் அடிப்படலையே என்று ஸ்ரீராம் கேட்டான். மாதுரி பதில் சொல்லவே இல்லை. அவள் இன்னும் பல்லவனின் மார்பில் சாய்ந்தபடியே தான் நின்றிருந்தாள். அந்த ஒரு தொடுதல் ஒரே கணத்தில் இருவருடைய மனதிலும் ஒரே நினைவை எழுப்பியது. லண்டன். குளிரில் நடுங்கி சிரித்தபடி நின்று கொண்டிருந்த மாதுரியை அவள் வழுக்கி விழப்போன நேரத்தில் பல்லவன் தாங்கி அணைத்து கொண்டதுதான். அந்த நினைவு ஒரு மின்னல் போல வந்து மறைந்தது. அடுத்த கணமே இருவரும் ஒரே நேரத்தில் சுய நினைவுக்கு வந்தனர். மாதுரி மெதுவாக அவனிடமிருந்து விலகி கொண்டாள். சாரி என்று மட்டும் சொல்லிவிட்டு கையில் இருந்த மொபைலை பார்த்தாள். பரவாயில்லை என்றான் பல்லவன். அதற்கு மேல் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை.
அந்த ஸ்டாண்டை முதல்ல சரியாக ஃபிக்ஸ் பண்ணுங்க, யாருக்காவது அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று டெக்கரேஷன் டீமை நோக்கி திரும்பிய பல்லவன் மீண்டும் வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். ஆனால் உடம்பில் ஆண்மையின் குறுகுறுப்பு அடங்கவில்லை. இரவு உணவை முடித்துவிட்டு தனது அறைக்குள் வந்த பல்லவன் சட்டையை மாற்றிவிட்டு கட்டிலில் சாய்ந்தான். நாள் முழுக்க வேலை பார்த்த களைப்பு உடம்பில் இருந்தாலும் கண்களை மூடியதும் தூக்கம் மட்டும் வரவே இல்லை. மாலையில் நடந்த அந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் மனதுக்குள் வந்து போய்கொண்டே இருந்தது. மாதுரி அவளை இழுத்த நொடி, தடுமாறி வந்து தன் மார்பில் மோதிய நொடி, அந்த ஒரு தொடுதல், கண்களை மூடியிருந்தவன் மெதுவாக புரண்டு படுத்தான். அந்த தொடுதல் மட்டும் ஏனோ பல வருடங்களாக மனதில் எங்கோ புதைந்து கிடந்த உணர்வின் கதவுகளை தட்டி திறந்தது. லண்டன். செப்டம்பர் மாதத்தின் குளிர் மெல்ல நகரம் முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்க விமான நிலையத்திலிருந்து நேராக பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்த பல்லவன் சுற்றிலும் இருந்த கட்டிடங்களை ஒரு பார்வை பார்த்து கொண்டே நடந்தான். இந்தியாவை விட்டு முதல் முறையாக தனியாக வெளிநாட்டுக்கு வந்திருந்தாலும் அவன் முகத்தில் பதற்றம் எதுவும் இல்லை. புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை, அவ்வளவுதான். MBA மாணவர்களுக்கான அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அரங்கில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். அங்கேதான் அவளை முதன்முறையாக பார்த்தான். 2வது வரிசையில் அமர்ந்திருந்த மாதுரி அருகில் இருந்த மாணவியிடம் சிரித்தபடி ஏதோ பேசி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து ரசித்தான் என்று சொல்ல முடியாது. அதே போல அவளும் அவனை பார்த்து எந்த பிரத்யோக கவனமும் செலுத்தவில்லைதான். அன்றைய நாள் இருவருக்குமே அது சாதாரண அறிமுகம்தான். அடுத்த சில நாட்களில் வகுப்புகள் ஆரம்பித்தன. ப்ராஜெக்ட் டீம்கள் பிரிக்கப்பட்ட போது பல்லவன், மாதுரி இருவருமே ஒரே குழுவில் சேர்ந்தனர். காலை வகுப்பு, மதியம் நூலகம், மாலையில் ப்ராஜெக்ட் டிஸ்கஷன். நாட்கள் நகர நகர பேச்சு இயல்பாக அதிகரித்தது. காப்பி குடிக்கலாம் வாங்க, இன்னைக்கு அசைன்மெண்ட் முடிஞ்சிடுச்சா, சரி, எந்த முயற்சியும் இல்லாமலே நட்பு வளர்ந்தது. வீக்கெண்ட் வந்தால் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து லண்டன் நகரத்தை சுற்றுவார்கள். ஒரு வாரம் அருங்காட்சியகம், மற்றொரு வாரம் ஷாப்பிங், அடுத்த வாரம் தேம்ஸ் நதிக்கரை. பல்லவனும் மாதுரியும் எப்போதுமே ஒரே கூட்டத்தில் தான் இருப்பார்கள். ஒரு நாள் மாலை தேம்ஸ் நதிக்கரையில் நடந்து கொண்டிருந்த போது போட்டிங் போலாமா என்று மாதுரி தான் கேட்டாள். வாங்க என்று யோசிக்காமல் சம்மதித்தான் பல்லவனோ. சிறிய படகில் இருவருமே எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். குளிர்ந்த காற்று முகத்தில் மோத மாதுரி குழந்தை போல சந்தோஷமாக சுற்றிலும் பார்த்து கொண்டே வந்தாள். இவ்வளவு அழகா இருக்குதுல்ல, நினைக்கவே இல்லை. இதுக்காகத்தான் எல்லாருமே இங்கே வர்றாங்க போல. நீ எத்தனை தடவை வந்திருக்க? இது 3வது தடவை. அப்போது நான் லேட்டாக வந்துட்டேன் போல. கொஞ்சமாக லேட்டு, அவன் சொல்ல மாதுரி சிரித்தாள். பரவாயில்ல, இனிமேல் அடிக்கடி இங்கே வரலாம். அந்த சிரிப்பு ஏனோ பல்லவனுக்கும் தொற்றிக்கொண்டது. இருவரும் எந்த கவலையும் இல்லாமல் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே அந்த படகு பயணத்தை ரசித்தார்கள். அந்த நாளோடு அவர்களுடைய நட்பு இன்னும் நெருக்கமானது. நாட்கள் வேகமாக நகர்ந்தது. கல்லூரி ப்ராஜெக்ட், சுற்றுலா, நண்பர்கள் என்று நேரம் போனதே தெரியவில்லை. ஒரு நாள் ஹாஸ்டலில் இருந்து பல்லவனை சந்திக்க வந்த மாதுரி, எனக்கு ஹாஸ்டல் சாப்பாடு சுத்தமாக பிடிக்கல பல்லவா என்று முகத்தை சொல்லித்தாள். எனக்கும் அதே பிரச்சனை தான். வெளியில் தினமும் சாப்பிட்றதுமே போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? பேசாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கிக்கலாமா? பல்லவன் புரியாமல் பார்த்தான். நாம் 2 பேரும் சேர்ந்து தங்கினா வாடகை குறையுமில்ல, சாப்பாடு நாமளே செஞ்சுக்கலாம். ஒரு நொடி யோசித்தவன் எனக்கும் ஓகே தான் என்று சொல்லிவிட்டான். அடுத்த 2 நாட்களிலேயே கல்லூரிக்கு அருகிலேயே இருந்த ஒரு சிறிய அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து இருவரும் அங்கே குடியேறினார்கள். கல்லூரிக்கு அருகிலேயே இருந்த 2 படுக்கரை கொண்ட சிறிய அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டனர். தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு 2 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த ரூம் உனக்கு, அது எனக்கு என்று சிரித்தபடியே சொன்னான் பல்லவன். சரி என்று தலையசைத்தாள் மாதுரியும். ஆரம்ப நாட்களில் இருவருமே அவரவர் வேலையை அவரவரே பார்த்து கொண்டார்கள். காலையில் யார் முதலில் எழுந்தார்களோ அவர்கள் காப்பி போட்டு விடுவார்கள். மளிகை பொருட்கள் வாங்க வேண்டுமென்றால் சேர்ந்தே செல்வார்கள். சமைக்க தெரியாத 2 பேருமே யூடியூப் பார்த்து சமையல் செய்து சில நாட்கள் சிரித்து கொண்டே குப்பையிலும் கொட்ட செய்தார்கள். இதை சாப்பிட்டா நாளைக்கு காலேஜே போக முடியாது என்று பல்லவன் முகத்தை சுளிக்க, நீதான சமைச்ச, உன்னாலேயே சாப்பிட முடியலையா என்று மாதுரி சிரிக்க, பல்லவனும் அடக்க மாட்டாமல் சிரித்தான். நாட்கள் நகர நகர ஒரே வீட்டில் வாழ்வது இருவருக்குமே பழக்கமாகி போனது. காலை கல்லூரி, மதியம் வகுப்புகள், மாலையில் நூலகம், இரவு வீட்டுக்கு வந்ததும் சேர்ந்தே சமைப்பது, சாப்பிடுவது. வீக்கெண்ட் வந்தால் லண்டன் நகரை சுற்றி பார்ப்பது. இப்படி வாழ்க்கை எந்த சிக்கலும் இல்லாமல் தான் ஓடிக்கொண்டிருந்தது.
ஒருவரை பற்றி மற்றொருவர் சொல்லாமலே புரிந்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கமும் வளர்ந்தது. மாதுரிக்கு எந்த புத்தகம் பிடிக்கும், பல்லவனுக்கு எந்த உணவு விரும்பி உண்ண பிடிக்கும், யாருக்கு என்ன பழக்கம், எல்லாமே இருவருக்குமே பழகிவிட்டது. ஒரு நாள் மாதுரிக்கு லேசான காய்ச்சல். கல்லூரிக்கு போகாமல் வீட்டிலேயே படுத்திருந்தாள். இப்படி படுத்துட்டே இருந்தினா காய்ச்சல் சரியாகாது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று பல்லவன் அழைக்க, இல்லைப்பா, காய்ச்சல் லேசாக தானே அடிக்குது, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தனா சரியாக போயிடும் என்று மறுத்தாள் மாதுரி. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா என்று சலித்து கொண்டே வெளியே சென்ற பல்லவன் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை மட்டும் வாங்கி கொண்டு வந்து தந்தான். முதல்ல இதையாவது முழுங்கு என்று தண்ணீரோடு மாத்திரையை அவளிடம் நீட்டினான். அவன் தன்னிடம் காட்டிய அக்கறை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏற்கனவே பல்லவன் அவள் மனதில் ஆழமாக இடம் பிடித்திருந்ததால் அவன் என்ன சொன்னாலும் மாதுரி மறுத்து பேசுவதே இல்லை. அதனால்தான் அப்போதுமே புன்னகையோடு மாத்திரையை வாங்கி கொண்டாள். அன்று அவளை தனியாக விட மனமும் இல்லாமல் அதே அறையிலேயே பல்லவனும் தங்கி கொண்டான். நடுநிசியில் குளிர் அதிகமாகி காய்ச்சலால் மாதுரியின் உடல் தூக்கி போட ஆரம்பித்தது. அதை பார்த்த பல்லவனோ பதறிப்போனான். வேகமாக அவள் அருகில் அமர்ந்து அவள் உடலை அழுத்தி பிடிக்க முயன்றான். ஆனால் குளிர் தாங்காமல் மாதுரி வெடவெட என்று இன்னும் அதிகமாக நடுங்கினாள். அந்த இரவில் அவளை மருத்துவமனைக்கும் கூட்டிச் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்ததால் அவள் அருகில் படுத்து அவளை அணைத்து கொண்டான். பல்லவனின் வெற்று உடல் தொடுகை மாதுரியின் குளிரை மெல்ல அடக்கியது. இருவருக்குள்ளும் தங்களையும் அறியாமல் அந்த முதல் உடல் தேடல் முழுமையடைந்தது. அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததுமே மாதுரியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உரிய சிகிச்சை அளித்து மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தான் பல்லவன். முதல் நாள் இரவு நடந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கே இருவருக்கும் தயக்கமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு வந்த இரவுகளை இயல்பாகவே ஒன்றாக கழித்தார்கள். பல்லவனுக்கு அந்த நாட்டின் வாழ்க்கை முறையில் அது இயல்பாகத்தான் தோன்றியது. ஆனால் மாதுரியோ அவனை விரும்பிய காரணத்தினால்தான் முழுமையாக தன்னையே அவனிடம் ஒப்படைத்தாள். ஓராண்டு முழுவதும் இருவரும் விரும்பிய ஒருவரின் தேவையை மற்றொருவர் பூர்த்தி செய்து கொண்டு உல்லாசமாக வாழ்ந்தார்கள். MBA படிப்பு முடிந்து அனைவருமே அவரவர் நாட்டிற்கு திரும்பும் நாளும் நெருங்கி கொண்டிருந்தது. அபார்ட்மெண்ட் முழுவதும் பெட்டிகளும் சூட்கேஸ்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தேவையில்லாத பொருட்களை தனியாக பிரித்து வைத்து கொண்டிருந்தான் பல்லவன். டிக்கெட் புக் பண்ணிட்டியா என்று கேட்டாள் மாதுரி. இன்னும் இல்லை, நாம் 2 பேருமே ஒன்றாவே புக் பண்ணிக்கலாமா? பல்லவன் அவளை பார்த்தான். நான் இப்போ கிளம்ப மாட்டேன், இன்னும் 1 மாதம் இங்கே தான் இருப்பேன். சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் இந்தியா வரணும். அப்படியா, நீ முன்னாடியே கிளம்பிடு. நீ இல்லாமல் நான் மட்டும் போய் என்ன பண்ண போகிறேன் பல்லவா? நானுமே இருக்கிறேனே, ஒன்றாவே கிளம்பலாமே. அதுக்கு அவசியமே இல்லைப்பா, நீ போ. சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் மாதுரி. சரி, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பல்லவா. சொல்லு. இந்தியா போனதும் அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பேச போகிறேன். என்ன விஷயம்? நம்ம கல்யாண விஷயந்தான். அவள் அவ்வளவு இயல்பாக சொன்ன அந்த வார்த்தை பல்லவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. கல்யாணமா? என்ன உளறல் இது மாதுரி? அவள் சிரிக்கவில்லை. ஏன், நாம் 2 பேரும் பழகினது பொய்யா? அடுத்த கட்டம் கல்யாணம் தானே, அதில் என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்படி அதிர்ச்சியாக கேட்குற பல்லவா? பல்லவன் மெதுவாக தலையை உலுக்கி கொண்டா. மாதுரி, கல்யாணத்தை யோசித்து நான் உங்ககிட்ட பழகவே இல்லையே. அவள் முகம் மாறியது. நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது, சேர்ந்திருந்தோம், 2 பேருக்குள்ளேயும் உடல் நெருக்கம் ஏற்பட்டுச்சு, அவ்வளவுதான். அவளுடைய கண்கள் அவன் முகத்திலேயே நிலைத்திருந்தது. இங்கே இதெல்லாம் ரொம்ப கேஷுவல் தானே மாதுரி, இதை ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிற? மாதுரிக்கு மூச்சே நின்று போனது. பல்லவா, ஊருக்கு போனதும் நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பார்க்குறேன். அந்த ஒரு வரி அவளை உள்ளுக்குள் நொறுக்கி விட்டது. நான் உயிருக்குயிராக உன்னை லவ் பண்ணுறேன் பல்லவா. உன்னை லவ் பண்ணுறதுனால தான் உன் கூட ஒரே வீட்டில் இருக்கவே முடிவு பண்ணினேன். இல்லைன்னா என் விரல் நகத்தை கூட உன்னை நான் தொட விட்டுருக்க மாட்டேனே. அவள் குரல் உடைந்து கொண்டே போனது. இந்த ஊரில் இதெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நான் இந்தியாவிலேருந்து வந்த பொண்ணு இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கிட்ட தானே என் வாழ்க்கையை முழுசாக கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த நம்பிக்கையில் தானே உன் கூடையே வாழ்ந்தேன். நீ இப்படி பேசுகிறியே பல்லவா. பல்லவன் அவளை அமைதியாக பார்த்தான். என்னைக்காவது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கானா மாதுரி? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. நீயா எதையாவது மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணினா அது எனக்கு பிடிக்காது மாதுரி. ஃபோர்ஸ் பண்ணாத. அந்த ஒரு வார்த்தை மாதுரியின் இதயத்தை அறுத்தது. அவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. சில வினாடிகள் அவன் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையில் ஏமாற்றம் இருந்தது, வலி இருந்தது, காதலும் இருந்தது. அவள் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மெதுவாக திரும்பி தன்னுடைய அறைக்குள் சென்றாள். அன்றே இந்தியாவுக்கான டிக்கெட்டை புக் செய்தால் மறுநாள் அதிகாலையிலேயே பல்லவன் கண் விழிப்பதற்கு முன்னாடியே
தனது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். திரும்பியும் பார்க்கவில்லை, அவனை எழுப்பவும் இல்லை. அவனுடைய முகத்தில் இனி ஒருபோதும் விழிக்கக்கூடாது என்று முடிவு செய்தவளாக இந்தியாவுக்கு புறப்பட்டு விட்டாள். அன்று அவளை கடைசியாக பார்த்ததுதான். அதன் பின்னர் 7 வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் பார்க்கிறான், அதுவும் மணப்பெண்ணாக. அடுத்த நாள் காலை சங்கீத் நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்து கொண்டிருந்த பாடல்களின் ஃபோல்டரை லேப்டாப்பில் சரிபார்த்து கொண்டே பல்லவன் தேவையான ஃபைல்களை ஒரு முறை பார்த்துவிட்டு லேப்டாப்பை பேக்கில் வைத்தான். டான்ஸ் மாஸ்டருக்கும் ஒரு கால் செய்து நேரத்தை உறுதிப்படுத்திவிட்டு வழக்கம் போல ராகவேந்தர் வீட்டுக்கு கிளம்பினான். வீட்டுக்குள் நுழைந்தது ஹாலில் இருந்த காட்சி அவன் நடையை ஒரு கணம் தளர வைத்தது. சோஃபாவில் ஷியாமும் மாதுரியும் அருகருகே அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒன்றை சொல்லி ஷியாம் சிரிக்க அதை கேட்டு மாதுரியும் மனம் விட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பு பல்லவனின் காதில் விழுந்ததும் அவன் முகம் இறுகியது. அந்த அடுத்த நொடியே எதுவும் நடக்காதது போல இயல்பாக நடந்து அவர்கள் அருகே சென்றான். அடடே, வாங்க பல்லவன் என்று உற்சாகமாக எழுந்து அவன் கையை பிடித்தான் ஷியாம். உட்காருங்க. எதிரே இருந்த சோஃபாவை காட்டினான். மாதுரியும் எழுந்து வணக்கம் என்று மரியாதைக்காக சொன்னாள். வணக்கம் மேம் என்று சுருக்கமாக பதில் சொன்ன பல்லவன் எதிரே அமர்ந்தான். லேப்டாப் பேக்கை திறந்து மேஜை மீது வைத்தவன் கணினியை இயக்கினான். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு சில ரொமான்டிக் சாங்ஸ் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை ஃபைனல் பண்ணிக்கலாம். சூப்பர் என்றான் ஷியாம். ஃபோல்டரை திறந்து பல்லவன் ஒவ்வொரு பாடலாக பட்டியலை காட்ட ஆரம்பித்தான். முன்பே வா என் அன்பே வா, வசீகரா, பச்சை நிறமே, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, மனசெல்லாம் மழையே, தள்ளி போகாதே, அழகே அழகே, உன்னாலே உன்னாலே, என்னோடு நீ இருந்தால், காதல் சடுகுடு. ஒவ்வொரு பாடலையும் சில நொடிகள் ஒலிக்க விட்டான். ஷியாமும் மாதுரியும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எனக்கு இந்த முன்பேவா ரொம்ப பிடிச்சிருக்குது என்றாள் மாதுரி. எனக்குமே என்று உடனே சொன்னான் ஷியாம். அப்போ இதை ஓப்பனிங் சாங்காக வச்சிடலாமா என்றான் பல்லவன். அடுத்த பாடலை இயக்கினான். இதையும் வச்சுக்கலாம் என்று ஷியாம் சொல்ல ஓகே என்று மட்டும் குறிப்பெடுத்து கொண்டான் பல்லவன். 10 பாடல்களில் 4 பாடல்களை தேர்வு செய்து முடித்தனர். லேப்டாப்பை மூடிய பல்லவன், இன்றைக்கே டான்ஸ் மாஸ்டர்கிட்ட இந்த சாங்ஸை கொடுத்துட்றேன், ஈவினிங் ரிஹர்சல் ஆரம்பிச்சிடலாம் என்றான். குட் என்று தலையசைத்தான் ஷியாம். மாதுரி புன்னகையுடன் ரிஹர்சலுக்கு நானும் ரெடி என்று சொல்லி பல்லவனை உற்று பார்த்தாள். ஓகே மேம் என்று மட்டும் சொன்னான் பல்லவன். தன் உணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஏனென்றால் அந்த பாடல்கள் எல்லாமே தானும் அவளும் தனிமையில் மிக நெருக்கமான தருணங்களில் கேட்டு ரசித்த பாடல்கள். அதை தன்னையும் அறியாமல் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு சேர்த்திருந்தான். அவளின் அந்த பார்வையை சந்தித்த பல்லவனுக்கு அனைத்தும் புரிந்தது. தங்கள் தனிமையை உணர்த்தும் பார்வை அது என்று. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வேலையில் மூழ்கினான். லேப்டாப்பை மெதுவாக மூடி பேக்கில் வைத்தவன் அடுத்த வேலை பற்றி பேசுவதற்காக ராகவேந்தரை தேடி எழுந்தான். மாலை 6 மணி அளவில் பல்லவன் மீண்டும் ராகவேந்தர் வீட்டை அடைந்தான். கார்டனில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் சங்கீத நிகழ்ச்சிகளுக்கான ரிஹர்சல் தொடங்க தயாராக இருந்தது. டான்ஸ் மாஸ்டரும் அவருடைய உதவியாளர்களும் ஏற்கனவே வந்து மேடையில் நின்று ஸ்டெப்புகளை பற்றி பேசி கொண்டிருந்தனர். சில நிமிடங்களில் ஷியாமும் மாதுரியும் மேடைக்கு வந்தனர். பல்லவனும் மேடைக்கு எதிரே சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்தான். சார், முதல்ல இந்த சாங் போடுங்க என்று டான்ஸ் மாஸ்டர் சொல்ல பல்லவன் லேப்டாப்பில் பாடலை இயக்கினான். மெதுவான இசை கார்டன் முழுவதும் பரவியது. ஷியாம் சார், மேடம் கொஞ்சம் நெருக்கமாக நில்லுங்க. இருவரும் அவர் சொன்னபடியே நின்றனர். கைப்பிடிங்க. ஷியாம் மெதுவாக மாதுரியின் கையை பிடித்தான். சூப்பர், இப்போ ஸ்லோவாக நடந்து வாங்க. டான்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்க இருவருமே சிரித்தபடியே ஸ்டெப்புகளை பயிற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். பல்லவன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு மேடையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் க்ளோஸா. ஷியாம் தயக்கத்தோடு மாதுரியை பார்க்க, ரிஹர்சல் தானே என்று சிரித்தவள் ஒரு அடி அவன் அருகே நகர்ந்தாள். எஸ், இப்போ தான் கரெக்டாக இருக்குது என்று டான்ஸ் மாஸ்டர் உற்சாகமாக சொன்னார். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்ததுமே, ஷியாம் சார், மேடம் தோல்ல கை வைங்க என்றார். ஷியாம் அவர் சொன்னபடியே செய்தான். இருவரும் இசைக்கேற்ப மெதுவாக சுற்றி வந்தனர். அவர்களுடைய சிரிப்பும் நெருக்கமும் வாழ்க்கையில் இணைய போகிற ஒரு தம்பதியரின் இயல்பான ரிஹர்சலாகத்தான் தெரிந்தது. ஆனால் பல்லவனுக்கோ அந்த காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவன் முகம் இறுகியது, தாடை அழுத்தமாக கட்டிக்கொண்டது. பார்வை மட்டும் மேடையை விட்டு விலகவே இல்லை. சூப்பர், இன்னொரு தடவை அதே ஸ்டெப்பை என்று டான்ஸ் மாஸ்டர் சொல்ல மீண்டும் அதே ஸ்டெப்புகளை பயிற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். பல்லவனின் விரல்கள் தன்னையும் அறியாமல் இறுக மூடிக்கொண்டன. அந்த நேரத்தில் அருகில் வந்து நின்ற ராகவேந்தர், எப்படி இருக்கு பல்லவன் என்று கேட்டார். பார்வையை மேடை மேலிருந்து திருப்பாமலேயே, நல்லா தான் போயிட்டுருக்குது சார் என்றான். அவன் குரல் அவனையும் அறியாமல் கொஞ்சம் கடினம் கலந்து வந்தது. என்று தலையாட்டிவிட்டு,
அங்கிருந்து அகன்றார் ராகவேந்திரன். ஆனால் அந்த ரிஹர்சல் முடியும் வரை அவன் பார்வை மேடையை விட்டு ஒரு நொடி கூட விலகவே இல்லை. அன்றைய சங்கீத ரிஹர்சல் முடியும் போது இரவு வெகு நேரம் கடந்துவிட்டது. சோர்வாக வீட்டுக்கு வந்த பல்லவன் ஹாலில் அமர்ந்திருந்த அப்பாவையும் அம்மாவையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவுமே பேசாமல் நேராக மாடிக்கு சென்றான். பல்லவா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கீழே இருந்து மரகதம் குரல் கொடுத்தாள். இல்லம்மா, சாப்பிட்டுட்டேன் என்று பதில் மட்டும் மேலே இருந்து வந்தது. அவன் குரலை கேட்ட மரகதத்துக்கு ஏனோ அது சரியில்லை என்று தோன்றியது. வழக்கமாக வீட்டுக்கு வந்தால் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பவன் அன்று ஒரு வார்த்தை கூட பேசாமல் மேலே சென்றது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து மெதுவாக மாடி ஏறி அவன் அறைக்கு சென்றாள். கட்டிலில் படுத்தபடியே கண்களை மூடியிருந்தான் பல்லவன். என்னடா கண்ணா, சாப்பிட்லையா என்று ஏன் வந்து அமைதியா படுத்துட்ட? அவன் கண்களை திறந்து அம்மாவை பார்த்தான். சாப்பிட்டுட்டம்மா அவன் சொன்னான். ஆனால் மகன் முகத்தை பார்த்த அந்த தாய்க்கு தெரிந்தது அவன் பொய் சொல்கிறான் என்று. எதுவும் பேசாமல் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். மெதுவாக அவன் தலைமுடியை வருடி கொடுத்தபடியே, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கிற என்று அன்போடு கேட்டாள். அந்த ஒரு கேள்வி அவ்வளவு நேரமும் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த பாரத்தை உடைத்தது. மெதுவாக எழுந்து அமர்ந்த பல்லவன் தாயின் இடுப்பை கட்டிக்கொண்டு அவள் மடியில் முகம் புதைத்தான். வார்த்தைகளே வரவில்லை. கண்களிலிருந்து மட்டும் கண்ணீர் அமைதியாக வழிந்து கொண்டிருந்தது. மரகதம் ஒரு நொடி திகைத்து போனால். சிறு வயதுக்கு பிறகு இப்படி தன்னை கட்டிப்பிடித்து அழுததே இல்லை மகன். என்ன நடந்தது என்று கேட்க மனம் துடித்தது. ஆனால் கேட்கவில்லை. அவனுடைய முதுகை மெதுவாக தடவி கொடுத்து கொண்டே இருந்தாள். சிறிது நேரம் கழித்து தன்னை சமாளித்து கொண்டு பல்லவன் கண்ணீரை துடைத்தபடி விலகி அமர்ந்தான். நீங்கள் போய் படுங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது. அவன் குரல் இன்னும் கரகரத்தபடியே இருந்தது. மரகதம் அவன் முகத்தையே சில நொடிகள் பார்த்தாள். உன் மனசை போட்டு ஏதோ அழுத்திட்டே இருக்கு, அது எனக்கு புரியுது. அவன் அமைதியாக தலையை குனிந்தான். ஆனால் நீ சொல்ல தயங்குற, அதை எப்போ உனக்கு அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. அது வரைக்கும் நான் எதுவும் உன்னை கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். அவன் தோலை மெதுவாக தட்டி கொடுத்தவள் எழுந்து கதவு வரை நடந்தாள். வாசலை கடக்கும் முன் ஒரு முறை மகனை திரும்பி பார்த்தாள். பல்லவன் அதே இடத்தில் தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தான். பெருமூச்சு விட்டபடி விளக்கை அணைத்துவிட்டு கதவை மெதுவாக சாத்தி கொண்டு வெளியேறினாள். மரகதம் அறையிலிருந்து வெளியே வந்தபோது ஹாலில் இருந்த விளக்குகளெல்லாம் அணைக்கப்பட்டிருக்க புரிந்தது நாகராஜன் படுக்கைக்கு சென்று விட்டார் என்பது. பேசாமல் தானும் படுக்கை அறைக்குள் நுழைந்தார். படுக்கை அறைக்குள் வந்த மனைவியை பார்த்த நாகராஜன், என்னாச்சு மரகதம், நம்ம பையனுக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறான்? ஏதாவது சொன்னான் அவன்கிட்ட என்று கவலையோடு கேள்விகளை அடுக்கினார். மரகதம் மெதுவாக தலையசைத்தாள். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. நாகராஜன் அமைதியாக மனைவியை பார்த்தார். என்னன்னு கேட்க தோணுச்சு, ஆனால் அவன் மனசு சரியில்லைன்னு மட்டும் புரிஞ்சுது. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட கேட்க மனசு வரலை எனக்கு. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், அவனா சொல்கிற வரைக்கும் நாம் எதுவும் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, நீங்களும் எதுவும் கேட்காதீங்க என்றாள். நாகராஜனும் மெதுவாக ஒரு பெருமூச்சை விட்டார். சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படித்தானே, மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் யார்கிட்டையுமே வெளியில் சொல்லிக்க மாட்டானே, அதுதாங்க எனக்கும் பயமாக இருக்குது சொல்லிவிட்டு மரகதம் படுக்கையில் சாய்ந்தாள். நாகராஜனுக்கும் மனம் சங்கடமாகி போனது. தன் மனசுக்குள்ளே என்ன போராட்டம் நடந்தாலுமே அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத மகன் எப்போதாவது ஒரு நாள் தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்துவானா என்ற ஏக்கத்தோடு மனைவியின் அருகில் வந்து படுத்துக்கொண்டார். அடுத்த நாள் காலை வழக்கம் போல அலுவலக வேலைகளை முடித்து கொண்ட பல்லவன் மாலையில் மீண்டும் ராகவேந்தர் வீட்டுக்கு புறப்பட்டான். அன்றும் சங்கீத் நிகழ்ச்சிக்கான ரிஹர்சல் இருந்ததால் டான்ஸ் மாஸ்டரும் அவருடைய உதவியாளர்களும் ஏற்கனவே வந்துவிட்டிருந்தனர். கார்டனில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் மாதுரியின் தோழிகளுக்கு டான்ஸ் ஸ்டெப்புகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் டான்ஸ் மாஸ்டர். மாதுரி மட்டும் சற்று தள்ளி தோட்டத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தாள். காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த பல்லவனை அவள் தூரத்திலேயே கவனித்தாள். அவன் அருகில் வருவதற்குள் மொபைலை காதில் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டாள். சொல்லுங்க டியர். அவள் குரலில் இருந்த உற்சாகம் பல்லவனின் காதில் தெளிவாக விழுந்தது. ஏன் இன்னும் லேட் ஆகுது வர? சில நொடிகள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவள், ஓஹோ அப்படியா, சரி சரி சீக்கிரம் வந்துடுங்க. அவள் உதட்டில் மெலிதாக புன்னகை மலர்ந்தது. உங்களுக்காக தான் ஆவலோட காத்துட்ருக்கேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பல்லவனின் காதில் விழுந்த நொடியே அவன் நடை மெதுவாக நின்றது. அடுத்த அடியை எடுத்து வைக்கும் முன் தன்னையும் அறியாமல் அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். மாதுரி இன்னும் அதே புன்னகையோடு ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். அவன் முகம் இறுகியது. தாடை அழுத்தமாக நெருக்கி கொண்டது.
எதுவும் நடக்காதது போல முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு நேராக மேடையை நோக்கி நடக்க மிகவும் சிரமப்பட்டான். இவ்வளவு நாட்களாக மாதுரியை பற்றி நினைக்காதவன் இன்று அவள் வேறொருவனுக்கு சொந்தமாக போகிறாள் என்றதும் அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த தாக்கம் அவன் உடலிலும் நடையிலும் தென்பட்டது. எவ்வளவுதான் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள நினைத்தாலுமே அவனையும் மீறி அவனது கோபம் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அப்பொழுது அவனது அருகில் வந்த ராகவேந்திரன், என்ன பல்லவன், முகம் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது போல, என்ன ஆச்சு என்று அவன் முகத்தை உற்று கவனித்து கேட்க உடனடியாக தன்னை சமாளித்து கொண்டு மென்மையாக சிரிக்க முயன்றான் பல்லவன். ஒன்றுமில்லை சார், நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் வேலை டென்ஷன், அவ்வளவுதான் என்று இயல்பாக சொல்ல முயன்றாலும் தடுமாறித்தான் போனான் அவன். அவன் தடுமாற்றத்தை மனதில் குறித்து கொண்டார் ராகவேந்தர். ஆனாலும் எதுவும் கேட்காமல், இட்ஸ் ஓகே, நீங்கள் வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு, மாதிரிம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், அவங்கள நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். ஓகேப்பா என்று தலையாட்டிய மாதுரியும் சிரித்து கொண்டே தலை குனிந்து மொபைலை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அதை பார்த்த பல்லவனுக்கோ, அப்படி என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்குது, ரொம்ப சந்தோஷமாக தான் கல்யாணத்துக்கு தயாராகிட்ட போல், நம்மளை பற்றி கொஞ்சம் கூட மனசில் ஃபீலிங்கே இல்லையா இவளுக்கு, அப்படி யார் கூட தான் சேட் பண்ணிக்கிட்டு இப்படி சிரிச்சிட்ருக்கா என்று பல கேள்விகள் அவன் மண்டையை குடைந்தது. அப்பொழுது டான்ஸ் மாஸ்டர் அவனை பார்த்துவிட்டு வந்தார். குட் ஈவினிங் சார் என்று வணக்கம் சொல்ல, குட் ஈவினிங் என்று மட்டும் பதில் சொன்னவன் லேப்டாப் பேக்கை மேஜை மீது வைத்துவிட்டு அன்றைய ரிஹர்சலுக்கு தேவையான ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் மனம்தான் வேலையில் லயிக்கவில்லையே. ஷியாம் இடத்தில் தான் நிற்க வேண்டியது என்ற நினைப்பே நெஞ்சை வாள் கொண்டு அறுத்தது. இவ்வளவு நாட்களாக மாதுரியை பற்றி தோன்றாத எண்ணங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து அவன் மனக்கண் முன் வந்து நின்று அவனை இம்சைப்படுத்தியது. அன்று தோன்றாத காதல், ஆவலோடு உடலால் இணைந்தபோது தோன்றாத காதல், இன்று உள்ளத்தால் அவளோடு இணைய துடித்து கொண்டிருந்தது. இன்னொருவனுக்கு அவள் சொந்தமாக போகிறாள் என்ற எண்ணம் வந்த நொடியிலிருந்து மாதுரியை விட்டு கொடுக்க முடியாமல் அவன் மனம் தவித்தது. தன்னுடைய எண்ணப்போக்கை அவனாலேயே கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. எது சரி எது தவறு என்று புரியாமல் தடுமாறி நின்று கொண்டிருந்தான் பல்லவன். யாருமற்ற அந்த தனிமையில் மாதுரி தனியாக அமர்ந்து தன் மொபைலை பார்த்தபடி மெல்ல சிரித்து கொண்டிருக்க அவளிடம் போய் பேச வேண்டும் என்ற ஆவல் பல்லவனுக்குள் அடக்க முடியாமல் எழுந்தது. என்ன பேசுவது, எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்றே புரியாமல் நின்ற இடத்திலேயே தடுமாறிக்கொண்டிருந்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக அவளிடம் பேசுவதற்கு கூட வார்த்தைகள் கிடைக்காமல் தவித்தான் பல்லவன். வீட்டுக்குள் நுழைந்தவரை பார்த்ததும் உற்சாகமாக எழுந்து வந்தார் நாகராஜன். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க என்று அவருடைய கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தார். உள்ளே இருந்து வந்த மரகதமும், வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரித்துவிட்டு, இருங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வர என்று சமையல் அறைக்குள் சென்றார். சில நிமிடங்களில் பழச்சாறுடன் வந்து அவரிடம் கொடுத்துவிட்டு அவருக்கு எதிரே அமர்ந்தாள். என்னங்க சம்பந்தி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எங்கள் பையன் நல்லா பார்த்துக்கிறானா என்று சிரித்தபடியே கேட்டார் நாகராஜன். ராகவேந்தரும் சிரித்தார். ஆமாம், ராகவேந்தர் சென்ற இடம் பல்லவனின் இல்லம்தான். வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குது தான் சம்பந்தி. சிறிது இடைவெளிக்கு பிறகு, ஆனால் மாப்பிள்ளை மனசு தான் இன்னும் திறக்க ஆரம்பிக்கல. நாகராஜனும் மரகதமும் அமைதியாக அவரை பார்த்தனர். முகம் முழுக்க வருத்தம் தெரியுது, தொண்டை வரைக்கும் துக்கம் அடைச்சிட்டு நிற்கிது, நெஞ்சு கூட அடைக்குது. ஆனால் இன்னும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. இப்போ கூட மாதுரியை பார்த்து வேதனையோடு தான் நின்றுட்டுருக்காரு. அதை கேட்ட மரகதம் பெருமூச்சு விட்டாள். ஆமாண்ணா, நேற்று ராத்திரி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டான். ஆனால் இன்னும் வாய் திறந்து நான் மாதுரியை லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. இவன் எப்போ சொல்லி எப்போ கல்யாணம் நடக்க போகுதோ எனக்கு ஆயாசமாக இருக்குதண்ணா. ராகவேந்தர் சிரித்தபடியே அவளை பார்த்தார். அதெல்லாம் ஒன்றுமில்லை தங்கச்சி, இன்னும் 2-3 நாள் தான் மாப்பிள்ளை மனசு முழுசாக உடஞ்சி மாதிரிக்கிட்ட பேசிடுவார். அதுக்கப்புறம் நாம் போட்ட திட்டமெல்லாம் கரெக்டாக நடந்துடும். நாகராஜனும் ஆர்வமாக முன்னே சாய்ந்தார். அப்போது நாம் குறித்த முகூர்த்தத்திலேயே பல்லவனுக்கும் மாதிரிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாமா? ஆமாம் சம்பந்தி, கண்டிப்பாக முடிச்சிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தார் ராகவேந்தர். பத்திரிக்கையில் மாப்பிள்ளை பேர் பல்லவன் இருக்கிறது இன்னும் என் மாப்பிள்ளைக்கே தெரியாது. என்ன வேடிக்கை பார்த்தீங்களா? அவர் சிரிக்க நாகராஜனும் சேர்ந்து சிரித்தார். மரகதத்துக்கு மட்டும் இன்னும் மனம் முழுவதுமாக அமைதியடையவில்லை.
ஆனால் கடைசி வரைக்கும் அவன் உண்மையை சொல்லாமையே அமுக்கமாகவே இருந்துட்டான்னா அப்போ என்னென்ன பண்ணுறது? அவள் கவலையோடு கேட்டாள். ராகவேந்தர் நம்பிக்கையுடன் தலையசைத்தார். இன்னைக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையை வச்சு சொல்கிறேன் தங்கச்சி, இன்னும் ரொம்ப நாள் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. உண்மை கண்டிப்பாக வெளியில் வந்துடும். மாதிரியை அவர் காதலிக்கிறதையும் அவரே ஒத்துக்குவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் அவ்வளவு உறுதியாக சொன்னதும் மரகதத்தின் மனம் கொஞ்சம் லேசானது. நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த கவலை கொஞ்சம் விலக அவள் மெதுவாக நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ராகவேந்தர் சிறிது நேரம் அவர்களோடு பேசி கொண்டிருந்து விட்டு விடை பெற்று கிளம்பி சென்றார். அவர் சென்றதும் மரகதம் மெதுவாக வந்து நாகராஜனின் அருகில் அமர்ந்தாள். நம்ம மகனுக்கே தெரியாமல் நாம் ஆடுற இந்த நாடகம் நல்லா இருக்குங்களா என்று வருத்தமாக கேட்டாள். நாகராஜனும் ஒரு பெருமூச்சோடு சொன்னார். என்ன பண்ணுறது மரகதம், உன் மகன் பண்ணின வேலைக்கு நாம் இப்போ என்ன செய்ய முடியும் சொல்லு? ராகவேந்தர் சொன்ன திட்டத்துக்கு கட்டுப்பட்டுத்தானே ஆகணும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் மீண்டும் பேச ஆரம்பித்தார். தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை லண்டனில் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டியாடான்னு கேட்கவும் முடியல. கேட்கவே அசிங்கமாக இருக்குது எனக்கு. மரகதம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த பொண்ணு அவனை மறக்கவும் முடியாமல் அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையையும் மறக்க முடியாமல் இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராக இல்லைன்னு சொல்கிறா. தனிமரமாகவே நிற்கிறேன்னு சொல்கிறா. அவர் ஒரு நொடி மனைவியை பார்த்தார். நமக்கே ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அவள் இப்படி இருந்தான்னா நம்மளால் தாங்கிக்க முடியுமா சொல்லு? மனசு வேதனைப்படாதா? மரகதம் மெதுவாக கண்களை துடைத்து கொண்டாள். அதனால தான் ராகவேந்தர் சொன்னதுக்கு நாமும் சம்மதித்தோம். இவன் மனசில் அந்த பொண்ணு மேலே விருப்பம் இல்லைன்னா இத்தனை வருஷமாக இவனும் கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருந்திருக்க மாட்டான் இல்லை? அவனுக்கே தெரியாமல் அந்த பொண்ணு அவன் மனசுக்குள்ளே இருக்கிறாடி. அதைத்தான் வெளியில் கொண்டு வரணும். நாகராஜனின் குரலில் நம்பிக்கை இருந்தது. அதுக்கு தான் ராகவேந்தர் இவ்வளவு பொறுமையாக காய் நகர்த்திட்டு இருக்காரு. இது மட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, எல்லாருக்குமே நல்லது தானே. நல்லபடியாக கல்யாணத்தை முடித்து அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணிடலாம். மரகதம் மெதுவாக தலையசைத்தாள். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சிறிது நேரம் யோசித்தவள் மீண்டும் பேசினாள். நமக்கே ஒரு பொட்டப்புள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிதானமாக யோசித்து முடிவெடுத்திருப்போமா தெரியல. நாமளும் பதறி போய் தானே கிடந்திருப்போம். நாகராஜன் புன்னகைத்தார். ராகவேந்தர் ரொம்ப ஸ்ட்ராங்டி. எப்போ எந்த காயை நகர்த்தணும்னு அவருக்கு தெரியுது. அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பொறுமையாக கையாள்றாரு. அதை கேட்ட மரகதத்தின் மனம் கொஞ்சம் லேசானது. கடவுள் நல்லபடியாக முடிச்சு வைக்கணும்பா என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடினாள். கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தன. அன்று மாலை சங்கீத நிகழ்ச்சிக்கான டான்ஸ் ரிஹர்சல் மீண்டும் தொடங்கியது. சியாமும் வழக்கம் போல வந்திருந்தான். டான்ஸ் மாஸ்டர் தன்னுடைய உதவியாளர்களோடு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். இந்த ஸ்டெப்பில் ஒரு கையால் மேடமை சுற்றி இழுத்து அடுத்த கையால் இடுப்பை வளைச்சி அணைக்கணும். அப்போ தான் ஸ்டெப் அழகாக வரும் என்று சொல்லிக்கொண்டே செய்து காட்டினார். ஷியாமும் மாதிரியும் அதை முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அந்த காட்சி பல்லவனின் கண்களில் பட்ட நொடியே அவனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் போனது. தான் அணைத்து மகிழ்ந்து உறவாடிய பெண்ணை இன்று இன்னொருத்தன் தொட்டு அணைப்பதை அவனால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அவ்வளவு நாட்களாக அடக்கி வைத்திருந்த எல்லா உணர்வுகளுமே ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியது. சட்டென்று தன் இறுக்கத்தை உடைத்து கொண்டு மேடையை நோக்கி நடந்தான். அவன் வருவதை பார்த்த டான்ஸ் மாஸ்டரும் ஷியாமும் புரியாமல் நின்றனர். ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஷியாமை மெதுவாக விலக்கி நிறுத்திய பல்லவன் அடுத்த நொடியே மாதுரியின் கையை பிடித்து தன் அருகே இழுத்தான். டான்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த அதே ஸ்டெப்பை எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இயல்பாக ஆடி காட்டினான். மாதுரி அதிர்ச்சியோடு அவன் முகத்தையே பார்த்தாள். அவன் அணைப்பில் நின்றவளுக்கு விலகத் தோன்றவும் இல்லை. பல வருடங்களுக்கு முன் தொலைந்து போன அந்த பழைய பல்லவனையே மீண்டும் தன் அருகில் உணர்ந்தாள். அவள் கண்களை நேராக பார்த்து கொண்டிருந்த பல்லவன் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் ஐ லவ் யூ மாதுரி என்று சொல்லிவிட்டு அவளது இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சில நொடிகள் அப்படியே உறைந்து போய் நின்றனர். அடுத்த கணமே கார்டன் முழுவதும் கர ஒலி எழுந்தது. அங்கு நின்றிருந்த உறவினர்கள், மாதுரியின் தோழிகள், குடும்பத்தினர் என்ற அனைவருமே மகிழ்ச்சியோடு கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். சற்று தள்ளி நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ராகவன் கண்களிலும் ஆனந்த கண்ணீரால் நிரம்பியது. இத்தனை நாள் காத்திருந்த தருணம் இறுதியாக வந்துவிட்டதே என்ற நிம்மதி அவர் முகம் முழுவதும் தெரிந்தது. ஆனால் டான்ஸ் மாஸ்டரும் அவருடைய உதவியாளர்களும் பல்லவனின் அலுவலகத்தில் வேலை பார்த்த ஊழியர்களும் ஒன்றும் புரியாமல் திகைத்து போய் நின்றனர். அவர்களுடைய பார்வை மெதுவாக ஷியாமை நோக்கி திரும்பியது. தன்னுடைய வருங்கால மனைவியை இன்னொருவன் கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறான். இவன் ஏன் மானங்கட்டத்தனமாக சிரித்து கொண்டு நிற்கிறான்
என்ற கேள்வி ஒவ்வொருவருடைய முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஷியாம் புன்னகைத்தபடி டான்ஸ் மாஸ்டரை பார்த்தான். பிறகு மெதுவாக பல்லவனை நோக்கி கை காட்டி, மாப்பிள்ளை நான் இல்லை இவர்தான் என்பது போல கண் சிமிட்டி சைகை செய்தான். ஒரு நொடி டான்ஸ் மாஸ்டர் அதிர்ச்சியோடு நின்றார். அடுத்த கணம் எல்லாமே புரிந்தது. அவருடைய முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அடட, அப்படியா என்று வாய்விட்டு சிரித்தவர் உற்சாகமாக கைத்தட்ட ஆரம்பித்தார். அவரை பார்த்த அவருடைய உதவியாளர்களும் பல்லவனின் அலுவலக ஊழியர்களும் உண்மை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு கரவொலியில் இணைந்தனர். அந்த கரவொலிக்கிடையில் பல்லவனும் மாதுரியும் மட்டும் பல வருடங்களாக பிரிந்திருந்த இரு மனங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்த நிம்மதியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றனர். அந்த மகிழ்ச்சியான தருணத்திற்கு பிறகு ராகவேந்தர் மெதுவாக வீட்டுக்குள் சென்றார். உடனே மொபைலை எடுத்து நாகராஜனுக்கு அழைத்தார். சம்பந்தி என்று அவருடைய குரலில் இருந்த உற்சாகத்தை உணர்ந்த நாகராஜனோ, என்னங்க சம்பந்தி, என்னாச்சு என்று ஆவலோடு கேட்டார். ராகவேந்தர் சிரித்தபடியே நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பித்தார். பல்லவன் மேடை ஏறியது, ஷியாமை விட்டு விலக்கி நிறுத்தியது, மாதுரியை கட்டியணைத்தது, காதலை வெளிப்படுத்தியது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நாகராஜனின் முகம் மலர்ந்து போனது. அருகில் அமர்ந்திருந்த மரகதமும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தாள். அண்ணா, நிஜமாவா சொல்கிறீங்க என்று கண் கலங்கிய குரலில் கேட்டாள். ஆமாம் தங்கச்சி, இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த மனசு இன்னைக்கு முழுசாக வெளியில் வந்துடுச்சுன்னா பார்த்துக்கோயேன். மரகதத்தின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருகியது. நாகராஜனும் மகிழ்ச்சியாக சிரித்தார். அப்போது இனிமே நாம் ஓப்பனாகவே உங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் இல்லையா? அதுதான் சம்பந்தி என்று ராகவேந்தர் உற்சாகமாக சொன்னார். மாப்பிள்ளையே எல்லா நிகழ்ச்சி நிரலையும் முடிச்சிட்டாரு. இனிமே அவர் மணவரை ஏற வேண்டியது தான் பாக்கி சொல்லிவிட்டு மனம் திறந்து சிரித்தார். அந்த சிரிப்பில் பல வருடங்களாக மனதில் சுமந்திருந்த பாரம் இறங்கிவிட்ட நிம்மதி இருந்தது. நாகராஜனும் சிரித்தார். மரகதமும் கண்களை துடைத்து கொண்டே புன்னகைத்தாள். 3 மனங்களும் ஒரே நேரத்தில் நிம்மதியிலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தது. ராகவேந்தர் சிரித்தபடியே பல்லவனின் அருகில் வந்து நின்றார். மாப்பிள்ள, இப்போ எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பல்லவன் புரியாமல் அவரை பார்த்தான். அடுத்த சில நிமிடங்களில் ராகவேந்தர் ஆரம்பம் முதல் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்ல ஆரம்பித்தார். மாதுரி இந்தியா திரும்பிய நாளிலிருந்து அவளால் இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தது, பல்லவனின் அப்பா அம்மாவிடம் வந்து பேசியது, 2 குடும்பமும் சேர்ந்து போட்ட திட்டம், ஷியாமின் சம்மதம், சங்கீத் மெஹந்தி நிச்சயதார்த்தம் என்று எல்லாமே பல்லவனின் மனதை அவனுக்கே புரிய வைக்க நடத்தப்பட்ட நாடகம். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பல்லவன் பேச முடியாமல் திணறி நின்றான். அவன் மெதுவாக திரும்பி மாதுரியை பார்க்க அவள் புன்னகையோடு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவன் கைகளை தன்னுடைய 2 கைகளாலும் கோர்த்து கொண்டாள். உங்களை விட்டுட்டு வேற யாரையுமே என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பல்லவா. அவளுடைய குரல் மெதுவாக நடுங்கியது. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் தனிமையில் தான் நின்றுருப்பேன். அது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்களை தவிர வேற யாரோட வாழ்க்கையிலும் என்னால் நுழைய முடியாது. பல்லவனின் கண்கள் கலங்கிவிட்டது. அவள் கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்தவன், என் மனசுக்குள்ளேயும் உன் மேலே காதல் இருந்ததுனால தான் நான் இத்தனை வருஷமாக கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன் போல. இப்போ தான் அது எனக்கே புரியுது. அவன் குரல் உடைந்து போனது. என்னோட அறியாமையால் எத்தனை வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன். மாதுரியின் கண்களை நேராக பார்த்தான். ஐ ஆம் சாரி மாதுரி, என்னை மன்னிச்சிடு என்று உணர்ச்சியோடு சொன்னான். மாதுரி பதில் எதுவும் பேசாமல் புன்னகையோடு மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அந்த ஒரு சாய்விலேயே அவளுடைய மன்னிப்பும் பல வருடங்களாக மனதில் சுமந்து வந்த வலியும் கரைந்து காணாமல் போனது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ராகவேந்தர், நாகராஜன், மரகதம் ஆகியோரின் முகங்களில் நிறைவான புன்னகை மலர்ந்தது. சரி, இவ்வளவு நாள் கல்யாணத்தை நடத்துறது மாப்பிள்ளையோட வேலை. இனிமே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை மட்டும் பார்க்கட்டும், கல்யாண வேலையை நாம் பார்த்துக்கலாம் என்று ராகவேந்தர் சிரித்தபடியே சொல்ல, அங்கிருந்த அனைவரும் மனம் நிறைந்து அந்த சிரிப்பில் கலந்து கொண்டார்கள். பல வருடங்களாக பிரிந்திருந்த 2 இதயங்கள் மீண்டும் ஒன்றான நிம்மதியில் அந்த வீடு முழுவதும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருந்தது. நாவல் முடிவடைந்தது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.